போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணார்வதற் கடலே போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுருவானாய் போற்றி, காவாய் கனகத்திரடே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. திரும்பலம் திரும்பலம் திரும்பலம். எல்லாம் வல்ல எங்கள் ஏகம்பத் பெருமானுடைய திருவடிகளை நான் மனமொழிமைகளால் உங்களை வணங்கிக் கொள்கின்றேன். காமகோடி பீடத்தில் அருளுருவாய் எழுந்தபடி நமக்கெல்லாம் அருளாசி வழங்குகின்ற ஸ்ரீ சங்கர விஜயேந்திர சுவாமிகளுடைய திருவடிகளை நான் இந்த நேரத்திலே மனவழிமைகளால் வணங்கிக் கொள்கின்றேன். இந்த அருமையான சித்தாந்த வகுப்பை கல்லூரி மூலமாக நடத்துவதற்கு சங்கரா கல்லூரியுடைய முதல்வர் ஒப்புதல் தந்ததையும் அவருக்கு நன்றி கூறி, இதை முறையாக நடத்துகின்ற தமிழ்துறை தலைவர் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கும் ஒருங்கிணைப்பாளராக இருக்கின்ற என்னுடைய அன்பிற்கிணைய இந்த பேராசிரியர் தெய்வசிகாமணி அவர்களுக்கும் இந்த நேரத்திலே நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். சித்தாந்த செல்வத்தை ஆர்வமாக கற்று ஆழமாக உணர்கின்ற மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்குடைய மனங்களின் வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். சிவஞான சித்தியாரில் இரண்டாவது நூற்பாவை நாம் இன்று சிந்திக்கின்றோம். நமக்கு உயர்ந்த பெரிய நூலை ஓய்வாக சிந்திப்பதற்கு நமக்கு நேரமில்லை. பாடத்திட்ட முறைப்படி சில செய்திகளை மட்டும் நாம் அங்கங்கே சொல்லிக் கொண்டு செல்கிறோம். அதைத்தான் பேராசிரியர் தெய்வசிகாமணி அவர்களும் செய்திருக்கிறார்கள். அதனால் இன்றைக்கு எனக்கு இட்டிருக்கிற பணி இரண்டாம் சூத்திரத்தினுடைய தொகுப்பை சொல்ல வேண்டும் என்றுதான். அது விரிவான சூத்திரம், அது எல்லா செய்திகளையும் அடங்கியிருந்தாலும் முக்கியமான சில செய்திகளை நாம் இங்கே சொன்னால் அது இரண்டாம் சூத்திரத்தை சிந்திப்பதாக ஆகும் என்றுதான் தொகுப்பாக சொல்ல நான் முயல்கின்றேன். இதற்கு இறைவனுடைய திருவருளும் ஒருவரோடு நமக்கு முன்னிற்கும். இரண்டாம் சூத்திரத்திற்கு சிவஞான சுவாமிகள் ஒரு முன்னுரை எழுதுகிறார். அந்த முன்னுரையிலே முதல் சூத்திரத்தில் ஈருமாகி மறைவிடும் என்று வருகிறது. அந்த ஈருமாகி மறைவிடும் என்பது என்ன? தான் முதல் ஈருமாகி மறைவிடும் என்று வரும். உலகத்தை எல்லாம் படைக்கின்ற ஒருவன், தருபவன் ஒருவன் வேண்டும். அந்த தருபவன் யார்? அவன் தான் முதல், அவன்தான் முதல்வன். அவன்தான் ஈராகவும் இருக்கிறான், முடிவாகவும் இருக்கிறான், முதலும் முடிவுமாக இருக்கிறான். அவன் யார் என்றால் அனாதி முத்த சித்துரு என்று முதல் சூத்திரத்தில் அனாதியாக இருக்கிறான், அதாவது தோற்றம் முடிவு இல்லாமல் இருக்கிறான். அவன் தோன்றி நின்று அழிவது கிடையாது. முத்தனாக இருக்கிறான் என்றால் இயல்பாகவே பாசங்களில் நீங்கி குற்றங்களிலிருந்து நீங்கி இருக்கிறான். சித்துரு என்றால் அறிவே உருவாக இருக்கிறான் என்று அறிமுகப்படுத்தினார் முதல் சூத்திரத்தில். இந்த இரண்டாவது சூத்திரத்தில் என்ன செய்கிறார்? ஈருமாகி மறைவிடும் என்று சொன்னாரே, அந்த யார் அது? அந்த அனாதி முத்த சித்துரு யார்? அவனுக்கும் ஆன்மாவுக்கும் என்ன தொடர்பு என்பதை சொல்வதற்காக முதல் சூத்திரத்திலே அவன் நிமித்த காரணம், அவன்தான் தோற்றுவிக்கிறான் என்று சொன்னார். முதல் சூத்திரத்தில் உலகத்தை படைக்கின்றவன் அவன்தான், அவன் நிமித்த காரணம், செய்பவன், கர்த்தா என்றெல்லாம் சொல்லி அந்த பதி உண்மைக்கு அளவையினாலே விளக்கினார். அனுமான பிரமாணத்தினாலே அளவைகளாலே இறைவன் இருக்கிறான் என்பதை முதல் சூத்திரத்தை நிறுவினார். அதனால இரண்டாவது அவன் நிமித்த காரணம் என்று சொன்னால் ஒரு செயல் செய்வதற்கு முதற் காரணம் தேவை, துணைக்காரணம் தேவை, நிமித்த காரணம் தேவை. அந்த முதல் காரணம் நிமித்த, துணைக்காரணம் நிமித்த காரணத்துல நிமித்த காரணை பற்றி முதல் சூத்திரத்திலே சொல்லிவிட்டார். நிமித்த காரணம் சொன்னா செய்பவன் அர்த்தம். யார் செய்கிறான்? அவன் நிமித்த காரணம். முதல் சூத்திரத்துல சொன்னதுனால இரண்டாவது நமக்கு என்ன எதை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் வரும் என்றால், அப்ப அவன் நிமித்த காரணம் இறைவன் என்றால் அவனுக்கு துணைக்காலம் என்ன, அவனுக்கு முதற்காலம் என்ன என்ற கேள்வி வரும்.
ஆனா முதற்காலம் துணைக்காலத்தில் தான் இந்த நூற்பாவில் சொல்றார். இரண்டாவது நூற்பாவில் சொல்றார். அளவை கூறிய ஆசிரியர், பதிவுண்மைக்கு அளவை கூறிய ஆசிரியர் காரணமாதல் புதுமையால் ஏய்வுடைய ஏனை துணைக்கால முதற்காலங்களின் உண்மைக்கு அளவைகளையும் அவற்றால் காரியப்படுமாறும் இரண்டாம் சூத்திரத்தில் கூறுகிறார். உலகம் காரியப்பட போகிறது. அதற்கு முதற்காலம் எது, துணைக்காலம் எது என்பதை இந்த சூத்திரத்திலே சொல்லுகிறார் என்றுதான் முன்னுரை தருகிறார். அந்த இரண்டாம் சூத்திரத்தில் முதல் பாட்டு முக்கியம். உலகலாம் ஆகி வேறாய் உடனுமாய் ஒளியாய் ஓங்கி அலைகளா உயிர்கள் கண்மத்து ஆணையில் அமர்ந்து செல்ல தலைவனாய் இவற்றின் தன்மை தனக்கு எய்தலின்றி தானே நிலவு சீர் அமலனாகி நின்றனன் நீங்காது எங்கும் என்றது முதல் பாட்டுல என்ன சொல்லுகிறார்? உன்னே சொன்ன நிமித்த காலம் என்று சொன்ன அந்தமே ஆதி சிவம் என்று சொன்ன அந்த சிவன் புனருற்பவம் செய்கிறான், மீண்டும் படைக்கிறான். உலகத்தை படைக்கிறான், உயிரிழக்கெல்லாம் உடம்பை படைக்கிறான். உலகம் என்ற சடப்பொருளை எல்லாம் நிலம், நீர், தீ, காற்று, ஆகாயம் என்ற பூதங்களினாலே படைக்கிறான். அந்த பூதங்கள் எல்லாம் மாயை என்ற காரணத்திலிருந்து வருகிறது. உயிருக்கு உடம்பு மாயா காரியம், அதுவும் மாயிலிருந்து வருகின்றது. எனவே உயிருக்கு உடம்பை படைக்கிறான், உடம்புக்காக உலகத்தை படைக்கிறான். அதான் இங்க சொல்றார். புனருற்பவம் செய்கிறான். புனருற்பவம் என்றால் மறுமுறை தோற்றம். மீண்டும் ஒரு முறை அதை படைக்கிறான். அழிந்தவற்றையெல்லாம் மீண்டும் படைக்கிறான். அப்படி படைக்கிற பொழுது இறைவன் உயிர்களோடு எப்படி தொடர்பு கொள்கிறான் என்று பார்க்கணும். சைவ சித்தாந்த அடிப்படையில் ஒரு செய்தி சொல்லியிருக்கிறோம். அதை நான் மறுபடியும் நினைவுபடுத்துறேன். இறைவன் எல்லா பொருளிலும் கலந்திருக்கிறான் என்று நாம் சொல்றோம். எல்லா பொருளையும் கடந்திருக்கிறான் என்று நாம் சொல்றோம். கடந்திருப்பதாலே அவன் கடவுள், கலந்திருப்பதாலே அவன் இறைவன் என்று நாம முதல்ல ஒரு ஃபார்முலா சொன்னோம். எல்லா பொருளையும் கடந்திருக்கிறான் என்றால் என்ன, எதையெல்லாம் கடந்திருக்கிறான்? பிரகிருதி மாயிலே குணத்தை கடந்திருக்கிறான், அசுத்த மாயிலே காலத்தை கடந்திருக்கிறான், சுத்தமாயிலே வாக்கை கடந்திருக்கிறான். அப்ப மொத்தமாக மாயை கடந்திருக்கிறான். மாயினாலே வருகின்ற வாக்கு, மாயினாலே வருகின்ற குணங்கள், மாயிலே தோன்றுகின்ற காலம், இவற்றையெல்லாம் அவன் கடந்திருக்கிறான். அவன் மாயா உலகத்தை கடந்திருக்கிறான். அதான் கடவுள். அதோடு நிறுத்தாம என்ன பண்றோம்? கடந்திருந்தாலும் எல்லாவற்றோடு கலந்து இருக்கிறான். இப்ப சொல்ல காலம், குணங்கள் எல்லாவற்றும் எல்லா பொருளிலும் கலந்திருக்கிறான். எனவே அவன் இறைவன் சொல்றோம். அப்ப எல்லா பொருளிலும் கலந்திருக்கிறான் என்று சொல்ற பொழுது உயிர் பொருள், உயிரற்ற பொருள் இரண்டிலும் கலந்திருக்கிறான் என்று தெரிஞ்சுக்கணும். உயிர் பொருள் அறிவான பொருள், அதிலும் கலந்திருக்கிறான். உயிரற்ற பொருளிலும் அவன் கலந்திருக்கிறான். அப்ப ரெண்டையும் கலந்திருப்பதற்கு எப்படி சொல்லணும் கலப்பை என்றால், அறிவான சித்து பொருளா இருக்கிற உயிரோடு கலந்திருந்தால் அந்த இறைவனுடைய கலப்பு ஆவேசம் சொல்லப்படும். உயர்த்த பொருளாக இருக்கின்ற நிலம், நீர், தீ, காற்று போன்ற பூதங்களிலே கலந்திருந்தால் அதை அதிஷ்டானம் சொல்றோம். அதனால என்ன செய்தோம்? இறைவனுக்கு 8 மூர்த்தங்கள் என்று சொல்லி, அஷ்டமூர்த்தம் என்று சொல்லி, அவன் அஷ்டமூர்த்த பெருமான் என்று சொல்லி, 5 பூதங்கள், 2 சுடர், ஞாயிறு திங்கள் 2 சுடர், அது அந்த 7 சடப்பொருள், அறிவற்ற பொருள் அதிலே கலந்திருக்கிறான் என்றால் அவன் அதிஷ்டானமாக கொள்ளுகிறான். நிலத்தை அதிஷ்டானமாக, நீரை அதிஷ்டானமாக, நெருப்பை அதிஷ்டானமாக என்று இடமாக கொள்ளுதல். அதிஷ்டானம் என்றால் இடமாக கொண்டிருக்கிறான். நீங்களாம் வகுப்புல ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்கீங்க. நீங்க உட்கார்ந்து இருக்கிற இடம் அதிஷ்டானம். ஒரு சேர் போட்டு உட்கார்ந்து இருக்கீங்க. அந்த சேர் உங்களுக்கு அதிஷ்டானம். அது ஒரு இடமாக இருக்குது, உங்களுக்கு இடம் கொடுக்குது. அதுபோல பெருமானுக்கு 5 பூதங்கள் இடம் கொடுக்குது, 2 சுடர் இடம் கொடுக்கிறது. எனவே அப்படி 7 சடப்பொருளிலே கலந்திருந்தால் அந்த கலப்பு அதிஷ்டானம். 8ஆவதா இருக்கிற ஆன்மாவிலே கலந்திருக்கிறான், உயிரிலே கலந்திருக்கிறான் என்றால் அது ஆவேசம். அப்ப ஆவேச பக்கம், அதிஷ்டான பக்கம் என்று 2ஆ சொல்றோம். இங்க என்ன செய்கிறார்? இந்த பாட்டுல
பொருள்களிலே கலந்திருப்பதை சொல்லாமல் உயிர்களிலே கலந்திருக்கிறான் இல்லையா, அந்த உயிர்களிலே கலந்திருப்பதை சொல்லுகிறார். இறைவனுடைய கலப்பு உயிர்களோடு எப்படி இருக்கிறது என்றால் 3 உதாரணம் சொல்றார். உடல் உயிர் போல் கலந்திருக்கிறான், கண்வழியும் சூரிய ஒளி போல் கலந்திருக்கிறான், கண்ணொளியும் உயிர் அறிவும் போல் கலந்திருக்கிறான். அந்த கலப்புக்கு அத்வைத கலப்பு. பிரிவரும் அத்துவிதம். பிரிவரும் அத்துவிதம் என்றால் பிரியாத, தனித்தில்லாத, ஒன்றாக இருக்கின்ற, இரண்டு பொருளாக இருந்தாலும் உயிரும் இறைவனும் வெவ்வேறு பொருளாக இருந்தாலும் அது ஒன்றாக இருக்கிறது. இரண்டு பொருள் தான், ஆனா இரண்டு பொருளும் ஒன்றாக இருக்கிறது. ஏன்னா இரண்டு பொருள் ஒன்றாக இருப்பதை நம்ம பார்க்கிறோம். உதாரணமாக பால் தண்ணீர் என்றால் ரெண்டையும் கலக்கலாம், ஒன்றாக இருக்குது. அதுபோல விளக்கு ஒளி கலந்திருக்கிறது. அதனால் கலந்திருப்பை அந்த கலப்புக்கு என்ன சொல்றாங்க, 3 உதாரணம் கொடுக்கிறாங்க. உடல் உயிர், கண்ணருக்கன், அறிவொளி என்று 3 உதாரணம். உடல் வேறுதான், உயிர் வேறுதான், ஆனால் கலப்பினால் ஒன்றாயிருக்கிறான். உடலே உயிர் கலந்திருப்பது போல, ஏன்னா உயிர் வேறுதான், உடம்பு சடப்பொருள் வேறுதான். இரண்டு வேறு பொருள்கள் உடல் உயிர் கலந்திருந்தாலும் அது கலப்பினால் ஒன்றாயிருக்கிறது. உடலிலே கலந்திருப்பதாலே ஒன்றாயிருக்கிறது. அப்புறம் கண்ணொளி, கதிரொளி. கதிரொளி காட்டினால்தான் ஒரு பொருளை பார்க்க முடியும். அது கண்ணிலே கலக்கிறது. கண்ணுக்கு ஒரு ஒளி உண்டு, அது பார்க்கின்ற பார்வை கண்ணொளி. கதிரவனுக்கு ஒரு ஒளி உண்டு, அது காட்டுகின்ற ஒளி. எனவே அது காட்டும் ஒளி சூரிய ஒளி, கண்வழி காணும் ஒளி. எனவே கதிரவன் காண மாட்டான் பொருள்களை, கண் பொருள்களை காட்டாது. எனவே அது காட்டும் ஒளி, கண்ணுக்கு இருப்பது ஒளி, காணும் ஒளி. இந்த இரண்டும் பொருள் தன்மையிலே வேறாக இருக்கிறது. அது காட்டுகின்ற ஒளி, இது காணுகின்ற ஒளி. எனவே பொருள் தன்மையிலே வேறாக இருப்பதாலே இறைவன் அப்படி வேறாக பொருள் தன்மையில் வேறாக இருக்கிறான். மூன்றாவது, கண் மூலமாக ஒரு பொருளை பார்க்கிறோம். கண் மூலமாக ஒரு பொருளை பார்க்கிற பொழுது கண்மொழி நமக்கு உதவுகிறது. ஆனால் கண் பார்க்காது, கண்ணுக்கு தெரியாது, எதை பார்க்கிறோம்னு தெரியாது. அந்த கண்ணொளியோடு உயிர் அறிவு சேருகிறது. உயிரை படிக்கிற பொழுது உயிர் அறிவோடு தான் படிக்கிறோம். அந்த உயிருக்கு அந்த அறிவுக்கு தெரிவதற்கு கண்ணால பார்க்கிறோம். கண்ணால பார்ப்பதற்கு வெளிச்சம் போடுறோம், விளக்கு போடுறோம். அப்ப விளக்கின் ஒளி, கண்ணொளி, அதோட உயிருக்குள்ள அறிவு ஒளி எல்லாம் சேர்ந்துதான் அந்த பொருள் தெரிகிறது. அப்போ அது உடனாய் என்று சொல்வாங்க. கண்ணொளியோடு உயிர் அறிவு சேர்ந்தால் அது உடனாய், இருப்பது தெரியாது, கூடவே இருக்குது, உடனாய் தெரிகிறது. அப்ப என்ன சொன்னாங்க, உயிர்களோடு இறைவன் கலந்திருக்கின்ற அத்வைதம் பிரிவரும் அத்வைதம், இரண்டாக சொல்லப்பட முடியாமல் ஒன்றாக இருக்கிற அத்வைதம். ஆனால் இரண்டு பொருள் தான், அது ஒன்றாக இருக்கலாம், அதனால் அத்வைதம். அதுக்கு என்ன உதாரணம், உடல் உயிர் போல் கலப்பினால் ஒன்றாய், கண்ணொளியும் கதிரொளியும் போல் பொருள் தன்மையால் வேறாய், கண்ணொளியும் உயிர் அறிவும் உடனாய் இருப்பது போல உடனாய் மூன்றாக பெருமான் இருக்கிறான். உடல் உயிர் போல் என்பதற்கு அபேதம், கண்ணொளி கதிரொளி என்றால் பேதம், கண்ணொளியும் உயிரறிவும் என்றால் பேதாபேதம். அப்ப அபேத நிலை, பேத நிலை, பேதாபேத நிலை என்று 3 வகையாக பெருமான் ஒன்றாய், வேறாய், உடனாய் இருந்து அறிவிக்கின்றான். உயிர்களோடு பெருமான் கலந்திருப்பது இந்த 3 நிலையாக நமக்கு உதாரணம் சொல்லுகிறோம். அந்த 3 நிலையே உயிர்களை இயக்குகிறான். அத்விதமாயிருந்து உயிர்களின் வழி நின்று அவருடைய சக்தி தான் பெருமானுடைய அருள் ஆற்றல், ஆணைன்னு சொல்லுவாங்க. இங்க சொல்ல வருங்க, அலைகளா உயிர்கள் கண்மத்து ஆணையின் அமர்ந்து, ஆணை என்றால் பெருமானுடைய சக்தி. சிற்சக்தியின் மூலமாக உயிர்கள் எல்லாம் எல்லாவற்றையும் உணர்கின்றது. உணர்ந்து என்ன செய்கிறது,
ஆணை கண்மம். கண்மம் என்றால் இருவினை, நல்வினை தீவினை. நல்வினை தீவினையால் அது எங்க வருது? பெருமானுடைய ஆணையால் வரும். உயிர்களுக்கு பெருமானுடைய ஆணையால் தான் இன்ப துன்பம் வரும். அந்த இன்ப துன்பத்தை உயிர்கள் ஐந்து படுகின்றன. படைத்தல், காத்தல், அடித்தல் போல, மறைத்தல், அருளல் போல 5 தொழில்பட்டு அந்த உயிர் நடக்கிறது. அந்த உயிர் நடப்பதற்கு இறைவன் துணையாக இருக்கிறான். இறைவனுடைய அருள் ஆணை துணையாக இருக்கிறது. இதைத்தான் சொன்னார். ஆனால் இதெல்லாம் பெருமானுக்கு கிடையாது. இறைவனுடைய ஆணை தாதான்மியம். தாதான்மியம் என்றால் ஒரே பொருள்தான் இரண்டாக தோன்றுதல். சூரியன், சூரியனுடைய ஒளி ஒரு பொருள்தான் சூரியன். ஆனால் சூரியன் வேறு, சூரியனுடைய ஒளி வேறு. கதிரவன் வேறு, கதிர் ஒளி வேறு. விளக்கு வேறு, விளக்கினுடைய ஒளி வேறு அல்லவா? எனவே அதை தாதான்மியம் என்று வடமொழி சொல்வான். தமிழில் சொன்னால் ஒருமையில் இருமை. ஒருமையில் இருமையாக இருக்கின்ற பெருமான், தன்னுடைய சக்தியோடு ஒருமையில் இருமையாக இருக்கின்ற பெருமான், இருமையில் ஒருமையாக உயிரோடு கலந்து அத்வைதமாக என்றால் அத்வைதம் இருமையில் ஒருமை. தாதான்மியம் ஒருமையில் இருமை, அத்வைதம் இருமையில் ஒருமை. எனவே ஒருமையில் இருமையாக இருக்கின்ற, ஆனால் தானும் தன் சக்தியுமாக தாதான்மியமாக இருக்கின்ற பெருமான் இருமையில் ஒருமையாக உயிர்களோடு கலக்கிற பொழுது இரண்டு பொருளாக இல்லாமல் ஒன்றாக இருக்கிறான். அது ஒன்றாய் வேறாய் உடனாய் இருக்கின்றான். இந்த மாதிரி வேறுபடுகின்ற நிலை இறைவனுக்கு கிடையாது. வினை அவனுக்கு கிடையாது. அவன் அமலன், குற்றமற்றவன் என்பதாலே அமலனாகி நின்றான். தானே சுயம் பிரகாசமாக தானே ஒளிவிடுவனாக இருக்கின்றான் என்று சொல்லி தமிழ்ல அவர் 3 சொல்றார். அந்த 3 நல்லா ஞாபகம் வச்சுங்க. இந்த பாட்டுல குறிப்பிடையா சொல்ற பொழுது அநாதிமுத்த சித்துருவாகிய முதல்வன் ஒன்றிலும் தோய்வின்றி தானே சுயம் பிரகாசமாய் நிற்கும் தன் உண்மையில் சிவம். சிவம் என்ற சொல்ல எப்ப சொல்றோம் பெருமானுக்கு என்றால், இறைவன் இருக்கிறது ஒரு பொது சொல். எல்லாருக்கும் இறைவன் சொல்ல, எல்லா மரத்தும் இறைவன் சொல்லலாம். நாம் அந்த இறைவனை எப்படி சொல்றோம்? சிவம் என்று சொல்றோம். அப்போ எந்த பொருளோடும் தோயாமல் கலக்காமல் அநாதிமுத்த சித்துருவாக, அதாவது தோன்றியர்கள் இல்லாமல் பாசங்களை எல்லாம் கடந்து குற்றங்கள் எல்லாம் கடந்து அறிவே மயமாக இருக்கிறானே, அப்ப அவனுக்கு என்ன பெயர் என்றால் சிவம் என்று பெயர். அப்புறம் இங்க பாட்டு சொன்ன உலகலாமாகி வேறாய் உடனுமாயினார் இல்லையா? உலகலாமாகி வேறாய் உடனுமாய் என்றால் ஒன்றாய் வேறாய் உடனாய் இருக்கிறான் இல்லையா? ஒன்றாய் வேறாய் உடனாய் இருக்கின்ற உயிர்கள் வழி செல்கிற பொழுது அவனுக்கு சக்தி என்று பெயர். ஒன்றாய் வேறாய் உடனாய் இருப்பது பெருமானுடைய சக்தி. அப்புறம் தாதாமியத்தால் இருதரப்பட்டு அவனும் அவன் சக்தியுமாக இருதரப்பட்டு, சிவனும் சிவசக்தியுமாக இருதரப்பட்டு ஐந்தொழில் செய்கிறான். படைத்தல் காத்தல் முதலை ஐந்தொழில் செய்கின்ற பொழுது அவனுக்கு பதி என்று பெயர். அப்ப 3 சொல்றார். சிவம், சக்தி, பதி. எந்த பொருளும் கலக்காமல் தான் தானாக இருந்தால், சுயம் பிரகாசமாக இருந்தால் சிவம். உலகலாமாகி வேறாய் உடனுமாய் அத்வைத நிலையிலே இருந்து உயிர்கள் வழியிலே நின்றால், உயிர்களுக்காக அப்படி ஒன்றாய் வேறாய் உடனாய் நின்றால் அப்ப அது சக்தியின் பேரம். சக்தினா சிவசக்தி. 3வது, தானும் தன் சக்தியுமாக தன்னுடைய அருள் ஆற்றலாலே ஐந்தொழில் செய்கிறான். ஐந்தொழில் செய்கிற பொழுது பதி. அப்போ சிவம், சக்தி, பதி என்ற 3 சொல்லுக்கும் 3 நிலைகள், வேறு வேறு நிலைகளினாலே இறைவனுக்கு சிவம் என்றும் பதி என்றும் சக்தி என்றும் சொல்லுகிறோம் என்ற அந்த முதல் பாட்டுல இறைவனுடைய ஆணையால் இருவினை வருகின்றது உயிர்களுக்கு. உயிர்களோடு அத்வைதமாக இருக்கிற, அத்வைதமாக உடல் உயிர் போல் கண்ணிருக்கிற போல் கண்வழியும் ஆன்ம போதமும் போல் உயிரறிவும் போல் அவன் கலந்திருக்கிறான். ஒன்றாய் வேறாய் உடனாய் இருக்கிறான். அவன் அமலன். இந்த குற்றங்கள் எல்லாம் அவனுக்கு இல்லை. எனவே இருந்து கொண்டு உயிர்களை இயக்குகிறான் என்பதுதான் அந்த சூத்திரத்துல
இறைவனை பற்றிய இலக்கணத்தை நாம் சொல்லுகிறோம் என்று பார்க்கணும். அந்த ஆணைன்னு சொன்னார் இல்லையா, ஆணை என்ற சிற்சக்தி தான் பெருமானுக்கு துணை காரணம். என்ன சொன்ன ஆரம்பத்துல முதல் சூத்திரத்தில் நிமித்த காரணத்தை சொல்லிட்டார். இரண்டாம் சூத்திரத்துல துணைக்காரணம் முதற்காரணம் சொல்ல வேண்டும் அல்லவா? துணைக்காரணமும் முதற்காரணத்தாக மாயின்னு சொன்னார். முதல் சூத்திரத்தில் குறிப்பா மாயை சொல்லியிருக்கார், இங்கே சொல்ல போறார். துணைக்காலம் எது என்றால் பெருமானுடைய சக்தி அருள் தான். அவனுடைய சக்தி என்றால் அருள் வைத்துக்கணும். அருளது சக்தியாகும் அறம் தனக்கு, இதே சிவஞான சித்தியால வரும். எனவே அருள் தான் அவனுக்கு சக்தி, அதுதான் அவனுக்கு துணை காரணம். அப்போ நிமித்த காரணம் பதி, அதாவது சிவம். துணைக்காலம் அவனுக்குள்ள உதவுகின்ற, அவனை விட்டு பிரியாத தாதான்மியமாய் விட்டு பிரியாமல் இருக்கின்ற அருளாற்றல் சக்தி, அதுதான் துணைக்காலம் என்று சொன்னார். இனி அடுத்து என்ன சொல்றாங்க என்றால், அவங்க என்ன கேட்கிறாங்க, மறைகள் எல்லாம் இறைவன் ஒன்று என்றுதானே சொல்லுகிறது. வேதத்திலே ஆன்மா ஏகன் என்று வருதான். வேதங்கள்ல ஆன்மா ஏகன் என்று வருது. அந்த ஏகன் என்று வருகின்ற பொழுது அதுக்கு என்ன அர்த்தம்? ஒன்றென மறைகள் எல்லாம் உரைத்திட உயிர்கள் ஒன்றி நின்றனும் என்று பன்மை நிகழ்த்துவது என்ன எனில், அன்று அவை பதிதான் ஒன்று என்று அறியும். அக்கரங்கள் தோறும் சென்றிடும் அகரம் போல நின்றனும் சிவன். இரண்டாவது பாட்டு என்ன சொல்றார்? இறைவன் ஒருவன் தானே சொன்னாங்க, நீங்க என்ன சொல்றீங்க? எல்லா உயிர்களிலும் கலந்திருக்கிறான் அத்வைதமாக. ஏன்னா உயிர்கள் பல, எண்ணிக்கையற்றது, நட்சத்திரம் போல எண்ணிக்கையற்ற அந்த உயிரோடு கலந்திருக்கிறான் இறைவன் சொன்னான். அப்ப எண்ணற்ற உயிரிலே கலந்திருந்தால் பன்மை அல்லவா, பல கடவுள் அல்லவா, பல பதி அல்லவா? அவன் கேட்கிற கேள்வி. பதி ஒன்றுதானே, மறைகள் எல்லாம் ஒன்றுதானே சொல்லுது, ஏகம் சத் என்று தானே சொல்லுகிறது. ஏகம் சத் என்று சொன்னால் எல்லா உயிரிலும் கலந்திருக்கிறான் இறைவன் சொன்னா, அப்ப பல இறைவனா, பல கடவுளான்னு கேட்கிறான் ஒரு கேள்வி. அதுக்கு நாம பதில் சொல்லணும் இல்லையா? அது என்ன பதில் சொல்றோம்? அப்படி அல்ல. மறைகள் எல்லாம் ஏகம் சத் என்பது இறைவனை சொல்றது. இறைவன் ஒருவன் தான், இறைவன் பல கிடையாது. அநேக ஈஸ்வரன் கிடையாது, அநேகஸ்வரன் கிடையாது, ஒரே கடவுள் தான். ஒன்று என்று சொன்னது ஒன்றே பதி, பதி என்ற தன்மையுடைய ஒருவன் தான் கடவுள். அப்போ உயிர்களை கலந்திருந்தால் அப்ப பன்மை அல்லவா, பலபதியான்னா பலபதி இல்லை, ஒருவனே அவருடைய சக்தியால் கலந்திருக்கிறான். சூரியன் ஒன்றுதான், ஆனால் எல்லா உலகத்திற்கும் அந்த சூரியனுடைய கதிர் போகிறது, எல்லா இடங்களுக்கும் போகிறது. அப்ப சூரியன் பலவா? சூரியன் ஒருவன் தான், அவருடைய சக்தியாகிய கதிர் எல்லா இடத்துக்கும் போகுது இல்லையா? அதே போல இறைவன் ஒருவன் தான், இறைவனுடைய சக்தி தான் எல்லா உயிர்களிலும் போய் கலக்கின்றது. அவனே கலக்கல, பொருள் ஒன்றாக இருந்தாலும் அவனுடைய சக்தி பல, அந்த பல சக்தி அநேக சக்தியினாலே பல சக்தியினாலே பல உயிர்களிலே கலக்கிறான் என்று சொல்லிட்டு அது உதாரணம் சொல்றோம். அகர உயிர் போல் என்று உதாரணம் சொல்றோம். இந்த அகர உயிர் என்பதை திருமறைகளிலும் சொல்றாங்க, திருவள்ளுவரும் சொல்லுகிறார். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு என்று. அகரம் எப்படி எல்லாவற்றிலும் ஆதாரமாக இருக்கிறதோ, எல்லா எழுத்துக்களுக்கும் முதல் எழுத்து ஆதாரம். அதானே முதல் என்று சொன்னால் ஃபர்ஸ்ட் அர்த்தம் கிடையாது. அங்க அகர முதல எழுத்தெல்லாம் என்றால் அகரம்தான் எல்லா எழுத்துக்கும் அடிப்படை. முதல் என்றால் ஆதாரம், அடிப்படை. அதுபோல ஆதி பகவன் தான் உலகத்திற்கு அடிப்படை. அங்கே உலகு என்றால் உயிர்களின் அர்த்தம். திருக்குறள் வருகின்ற உலகு வருவாருங்க, முதல் குறள் அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகுன்னு வருது. அந்த உலகு என்று சொன்னால் அது உயிர்கள், உயிர்களை குறிக்கிறார். ஏன் உயிர்களுக்கெல்லாம் ஆதார விதி என்றால் ஆதி பகவன். எப்படி என்றால் எழுத்துக்களுக்கு எல்லாம் அகரம் ஆதாரமாக இருப்பது போல. அதுதான் இங்க சொல்றார். அகரம் ஒன்றுதான், அது எல்லா எழுத்துக்களிலும் போய் கலப்புதல். அக்கரங்கள் தோறும் உயிரெழுத்துக்களா இருக்கிற மற்ற 11 எழுத்து, மெய்யெழுத்து 18, எல்லாவற்றிலும் கலக்குதல்லவா, அதுபோல் இறைவனும் கலக்கின்றான் என்று
அகரம் போல எல்லா பொருள்களிலும் அவன் கலந்திருக்கிறான், விரவி இருக்கிறான் என்று முதல்ல சொன்னார். அது உடனாய், எப்படி எல்லா எழுத்துக்களோடும் உடனாய் இருக்கிறானோ, உடனாய் இருக்கிறதா அகரம், அதுபோல எல்லா உயிர்களும் உடனாக இருக்கிறான் பெருமான் என்று இந்த அகர உயிர் என்பதற்கு உதாரணம் சொன்னார். அடுத்து இன்னொன்று சொன்னார், உடல் உயிர். உடல் உயிர் இருக்கு இல்லையா, அந்த உடலும் உயிரும் வேறுதான். அந்த வேறானுக்கு சொல்றார், உடலும் வேறுதான், உயிரும் வேறுதான். அதுபோல இங்க எப்படி சொல்றார், உதாரணம், உடம்பு என்ற கருவி இருக்கு இல்லையா, இந்த உடம்பு என்ற கருவி இது உயிர் அல்ல. உடம்பு உருவடு கருவியெல்லாம் உயிர் கொண்டு நிற்கிறது என்றால் உயிருக்கு துணையாக இந்த கருவி எல்லாம் இருக்குது. அப்ப கருவி உயிர் அல்ல. அதாவது கை கால், அப்புறம் மனம் புத்தி, இதெல்லாம் நமக்கு கருவிகள். இந்த கருவிகள் எல்லாம் உயிருக்கு கருவியா இருக்க தவிர அந்த கருவிகளே உயிர் அல்ல. அதுபோல் பெருமான் என்ன செய்கின்றான், உயிருக்கு உயிராக இருக்கிறான். எப்படி உடம்பை கண்ணுக்கு தெரியாத உயிர் இயக்குகிறதோ அதுபோல் உயிரை கண்ணுக்கு தெரியாத இறைவன் இயக்குகிறான். உடம்பு உயிரால் இயக்கப்படுகிறது, உயிர் இறைவனால் இயக்கப்படுகிறது. அதனால வேறாக, உடம்பு உயிர் வேறாக இருப்பது போல உயிரும் இறைவனும் வேறு வேறுதான். அப்ப வேறாக இருக்கிறார் என்பதற்கு உடம்பு உயிர் போல என்பது இரண்டாவது பாட்டை சொன்னார். அதனால உடல் உயிர், அக்கரம் அகரம் என்ற ரெண்டு உதாரணம் சொன்னார். அதன் மூலமாக நாம் என்ன பண்றோம், கண்ணொளி உயிரறிவு சேர்ந்தால் எப்படி உடனாயிருக்கிறதோ அதுபோல் பார்க்கணும். அது கண்ணொளியும் கதிரொளியும் வேறாயிருந்து காட்டுவது போல இறைவனும் வேறாயிருந்து காட்டுகிறான் என்று ஒன்றாய் வேறாய் உடனாய் என்பதற்கு அந்த இரண்டு பாட்டை இவர் சொன்னார். சொல்லிட்டு அடுத்து அவர் வேறு விஷயத்தை சொல்றார். இந்த பிறவி ஏன், உயிர்களுக்கு பிறவிதான தரான். அந்த பிறவிக்கு எது என்றால் வினைதான் காரணம். அந்த வினைதான் நமக்கு காரணம். அந்த வினை பெருமானுக்கு துணை கருவியாக இருக்கிறது. எப்படி அவனுடைய சக்தி துணையாக இருக்கிறதோ அந்த சக்திக்கு எது துணை என்றால் இருவினை துணை அவனுக்கு. எனவே அது ஒரு துணைக்காரன். அப்ப என்ன பண்ணணும், மறந்துடாம நீ என்ன செய்யணும், இறைவனுக்கு இறைவன் நிமித்த காரணம், அவனுக்கு வாய்த்த துணைக்கருவிகள். முதல்ல அவனுடைய சக்தி, அவனுடைய அருளே அவனுக்கு துணை. அருள் துணையாக, அந்த அருளுக்கு துணையாக வருவது உயிரில் செய்த வினை. வினை மூலமாகத்தான் பெருமான் எல்லாவற்றையும் நமக்கு தருகிறான் என்பதால துணைக்காரணங்கள் இரண்டு. ஒன்று, துணைக்காரணம் ரெண்டு மூணு இருக்கலாம், முதற்காரணம் ஒண்ணுதான் இருக்கணும். முதற்காரணம் ஒன்றுதான், துணைக்காரணம் ரெண்டு மூன்று கூட இருக்கலாம். பானை செய்கிற குயவனுக்கு சக்கரம் ஒரு துணை, அது ஒரு துணை. அது இல்லாம அவருடைய கை துணை, அது இல்லாம தண்ணீர், அது இல்லாமல் உட்கார்ந்து கொண்டிருக்க இடம், எல்லாம் துணை அல்லவா. எனவே துணைக்காரணம் பல. நம்ம அவ்வளவு தூரத்துக்கு விரிவாக சொல்லாம இறைவனுக்கு துணைக்காரணம் எது என்றால் இறைவனுடைய சக்தி. அது கை போல. அந்த கைக்கு ஒரு கருவி வேண்டும் அல்லவா. இப்ப நம்ம எழுதுறோம், நம்ம எழுதுவதற்கு கை நமக்கு துணை, அது ஒரு கருவி. ஆனா கையால் எழுத முடியுமா, ஒரு பேனாவில் எழுதுறோம், அப்ப பேனா ஒரு கருவி, அது ஒரு துணை. அதுபோல் கை ஒரு துணை, எழுதுகோல் ஒரு துணை என்பது போல இறைவனுக்கு சக்தி ஒரு துணை. அந்த சக்திக்கு நாம் செய்கிற வினை ஒரு துணை, நாம் செய்கின்ற நல்வினை தீவினை ஒரு துணை என்று இருவினையால் நமக்கு இறைவன் பிறவியை தருகிறான், இன்பத் துன்பங்களை தருகிறான். அங்க என்ன செய்தி வரும் என்றால், வினை என்றால் என்ன என்றதை சுருக்கமா இங்க சொல்லிடுறேன். விளக்கமா இருக்குது, இங்க சுருக்கமா சொல்லிடுறேன். முன்னே செய்த நம்முடைய முயற்சி தான் வினைங்க. முன் பிறவியில நாம் செய்த முயற்சி இருக்கு இல்லையா, ஒரு இன்பத்தை அடைய வேண்டும் என்றோ துன்பம் வரக்கூடாது என்றோ நாம் முயற்சி பண்ணுவோம் இல்லையா. இப்போ அப்படித்தானே பண்றோம். இந்த பிறவியோட நம்ம என்ன பண்றோம், இன்பம் தான் வர வேண்டும், துன்பம் வரக்கூடாது என்றுதான்
கல்வி கற்க வேண்டும், அது கல்வி ஒரு இன்பம். கல்வியால் பணியிலே போய் அமரலாம், வேலையில் அமரலாம், சம்பாதிக்கலாம். அப்ப இன்பத்தை நோக்கித்தானே உயிர் போகிறது. எந்த உயிரும் துன்பத்தை விரும்பாது. ஆனால் நமக்கு இன்ப துன்பம் வருகிறதே, அதை கேட்கிறான். இருவினை இன்ப துன்பம் இயல்பா? ஏன் இயல்பா என்றால் இயல்பு அல்ல. ஏன் இயல்பு இல்லை என்றால், இன்பம் துன்பம் இரண்டும் முரண்பாடு உடையவை, மாறுபாடு உடையவை. ஒரு உயிருக்கு இன்பமே வரணும் அல்லது துன்பமே வரணும். எந்த உயிருக்கு அப்படி இல்லை. இன்பமும் வருகிறது, துன்பமும் வருகிறது. அப்போ இன்பம் ஒரு விளைவு, துன்பம் ஒரு விளைவு, மாறுபட்ட விளைவு. அப்போ ஒரு செயல் இன்பத்தையே தராது, ஒரு செயல் துன்பத்தையும் தராது. ஏதோ ஒரு செயல் என்ன பண்ணும், இன்பத்தையோ துன்பத்தையோ தருமே தவிர இன்பத்தையும் துன்பத்தையும் சேர்த்து ஒரு பொருள் தருமா என்றால் தராது. ஒன்று நாம் செய்கிற செயல் இன்பத்தை தரலாம், அல்லது நாம் செய்கிற செயல் துன்பத்தை தரலாம். அப்ப இன்பம் தருவதற்கு ஒரு செயல் செய்திருக்கிறோம், அது நல்வினை. துன்பம் வருவதற்கு ஒரு செயல் செய்திருக்கிறோம், அது தீவினை. எனவே இருவினை இன்பத் துன்பம் என்பது ஏன் வருகிறது என்றால், நாம் செய்த செயல் நன்மை செய்தால் இன்பம், தீமை செய்தால் துன்பம் என்று வருகிறது என்று இருவினைக்கு இன்பத் துன்பம் என்று சொல்லி, அந்த இன்பத் துன்பம் நாம் செய்கின்ற நல்வினை தீவினையால், முன்னே செய்த நல்வினை தீவினையால் அது வரும். அது இயல்பு அல்ல, இயல்பு அல்ல. அதுக்கு உதாரணம் சொல்லுகிறார்கள். மலரும் தீயும் மறுவலின் வாசம் வெம்மை தருவது என் நீர் என் செய்துதான் இயல்பா? தண்ணீர் சில சமயம் சுடுகிறது, காற்றிலே மனம் வருகிறது. ரெண்டு உதாரணம் சொல்றார். தண்ணீர் சுடுகிறது என்றால் தண்ணீர் சுடாது, ஆனா சுடுது, அது இயல்புக்கு மாறா இருக்குது. காற்றுக்கு மனம் கிடையாது, ஆனா மனம் வருது காத்துல. அப்ப என்ன காரணம்? அது மலர் ஒரு காரணம். பக்கத்துல ஒரு நல்ல மலர் தோட்டம் இருக்கலாம். அந்த மலர் தோட்டத்தின் வழியாக அந்த காற்று வருகின்ற பொழுது அந்த மனத்தை வாரிக்கொண்டு வரும், வாசனையார் நல்லா அனுபவிக்கிறோம். அதே சமயத்துல வெந்நீர் என்று தண்ணீர் என்று சொன்னால், தண்ணீர் நெருப்புல கலந்து விட்டால் சூடு, அது துன்பம். தென்றல் காற்றிலே மனம் வீசினால் அது இன்பம். நெருப்போடு சேர்ந்த தண்ணீர் கொதிநீர் என்றால் இது துன்பம் அல்லவா? அதுபோல் நமக்கு தென்றல் போல இன்பமும் வருகிறது, வெந்நீர் போல துன்பம் வருகிறது, மாறுபட்டது வருது. அப்ப என்ன அர்த்தம்? ஒன்று மலர் தோட்டத்தின் வழியாக வருகிறது, தண்ணீர் நெருப்பின் வழியாக வருகிறது. மலர் தோட்டத்தின் வழியாக வருவது நல்வினை, அது இன்பம். நெருப்பின் வழியாக தண்ணீர் கொதிக்குது என்றால் அது தீவினை. எனவே இரண்டு வழியாக அது இயல்பு அல்ல, ஏதோ ஒரு காரணம் பற்றித்தான் வரும். காற்று மலர் தோட்டத்தின் வழியாக வருவது ஒரு காரணம், எனவே காற்றிலே மனம். தண்ணீர் நெருப்போடு சேர்ந்ததாலே சுடுகிறது, நெருப்பு காரணம். அதுபோல் உயிருக்கு இன்பம் வந்தால் நல்வினை காரணம், துன்பம் வந்தால் தீவினை காரணம் என்று சொல்லிட்டு, அது மட்டுமல்ல, சில சமயங்கள்ல முயற்சி செய்யாமலே சில பேருக்கு செல்வம் வரும். லாட்டரி சீட் அடிக்கிறாங்க, சூதாடுறாங்க, இல்லை ஏதோ பழைய உறவுக்காரருடைய சொத்து நமக்கு திடீர்னு வரலாம். இதெல்லாம் எந்த முயற்சி நம்ம பண்ணலை. எந்த முயற்சியும் பண்ணாமல் பெரும் செல்வம் வருகிறது என்றால் அது என்ன அர்த்தம்? முன்னே செய்த நல்வினை, ஏதோ ஒன்று ஒரு நன்மை செய்திருக்கிறோம், அது இப்போ நமக்கு பயன் தருது என்றுதான் வைத்திருக்கணுமே தவிர திடீர்னு வருவது கிடையாது. திடீர்னு நமக்கு இன்பம் வருது, துன்பம் செல்வம் வரும்னு சொன்னா அது முன்னே செய்த ஒன்று. எனவே நம்முடைய முயற்சி அல்ல, வேறு ஒரு முயற்சியாலே கூட நமக்கு வரலாம் என்றுதான். எல்லாம் வினையால் வருவது என்பது நம்முடைய கொள்கைன்னு பார்க்கிறோம். அதுக்கு தான் ஒரு பாட்டு சொல்லியிருக்கிறார். அந்த பாட்டு நீங்க படிக்க வேண்டிய பாட்டு, அதை மட்டும் நான் இங்க சொல்றேன். பேரு இழவு இன்பமோடு பிணி மூப்பு சாக்காடு என்னும் ஆறு முன் கருவுள் பட்டது அவ்விதி அனுபவத்தால் ஏறிடும் முன்பு செய்த கண்மம் இங்கு இவற்றிற்கு ஏது தேரினி இனிச்சை கண்மம் மேல் உடல் சேரும் அப்படின்ற. அதாவது இந்த பிறப்புக்கு வருகிற பொழுதே நீ செய்த வினை காரணமாக, முன் பிறப்பிலே செய்த வினை காரணமாக பெருமா என்ன சொல்றான்? பேரு இழவு இன்பமோடு பிணி மூப்பு சாக்காடு 6 சொல்றார்.
இந்த பிறவில நீ பெற வேண்டியது என்ன, என்னெல்லாம் பெறப்போகிறாய்? மக்கட்பேறு உண்டு, செல்வப்பேறு உண்டு, கல்விப்பேறு உண்டு, நட்பு பேரு, இதெல்லாம் நிறைய பேர் நமக்கு இருக்கு இல்லையா? 16 பேர் சொல்றாங்க இல்லையா? அந்த மாதிரி இதெல்லாம் பெறப்போகிறாய் என்றும், இதையெல்லாம் இழக்கப் போகிறாய், உனக்கென்று வைத்திருப்பதை இழக்கப் போகிறாய். சில பேர் இழந்து போறாங்க இல்லையா? சில பேருக்கு சேர்த்து வைத்த செல்வம் இழந்து போறாங்க இல்லையா? அதுபோல இழக்கின்றது என்ன? அப்புறம் உனக்கு இன்பம் என்ன? பிணி என்றால் துன்பம் என்ன? மூப்பு என்றால் வயதுன்னு அர்த்தம் கிடையாது, முதுமைன்னு அர்த்தம் கிடையாது. மூப்பு என்றால் உயர்வுன்னு அர்த்தம். முதுமை எப்பொழுதும் எல்லாருக்கும் வரும், எல்லாருக்கும் உரியது அது அல்ல. இங்க உயர்வு சாக்காடு இருந்தால் தாழ்வு, உயர்வு தாழ்வுகள் இந்த ஆறும் கருவுள் பட்டன. என்னென்ன இந்த பிறப்பிலை பெறப்போகிறாய், எதை இழக்கப் போகிறாய், எந்தெந்த இன்பம் உனக்கு வரப்போகிறது, என்னென்ன துன்பம் வரப்போகிறது, என்னென்ன உயர்வு வரப்போகிறது, என்னென்ன இழி வரப்போகிறது என்று ஜாதகம் பார்க்கிற பொழுது கூட இதெல்லாம் தான் சொல்றாங்க. இந்த ஆறு தானே சொல்றாங்க, உங்களுக்கு உயர்வு உண்டு, பதவி உயர்வு உண்டு, அல்லது பதவி பறிபோகும், ஏதோ சொல்றாங்க இல்லையா? இந்த ஆறும் நாம் செய்த வினை. ஏன்னா இந்த பாட்டு மிக முக்கியமான பாட்டு. பேரிழவு இன்பமோடு பிடிமூப்பு சாக்காடு ஆறும் முன் கருவுள் பட்டன. அது வெளில போறோம், மற்றதெல்லாம் இருக்கட்டும். அந்த அந்த ஆறும் நமக்கு ஞாபகம் வைக்கணும். அப்ப என்ன கேட்கிறாங்க அடுத்து? இதையெல்லாம் நாம் ஒரு கருத்து சொல்றோம். சைவ சித்தாந்தத்துல இந்த பிறப்பு ஏன் என்றால் வினையால். இந்த பிறப்பு எதனால்? வினையால் வந்ததுன்றோம். அப்ப வினை ஏன் வந்தது என்றால் பிறப்பால் சொல்றோம். இப்படி ஒரு வேடிக்கை சொல்லுவோம், அது விளக்கம் இருக்குது, இருந்தாலும் இங்க சொல்லி வைக்கிறவங்களுக்கு வினை முந்தியா பிறப்பு முந்தியான்னு ஒரு கேள்வி உண்டு சித்தாந்தத்துல. வினை ஏன் பிறப்பு? வினையால் பிறப்பு. ஏன் வினை? பிறப்பால் வினை. இது சரியா, நியாயமா? சார் வினையால் பிறப்புன்னு சொல்லிட்டு அப்புறம் பிறப்பால் வினைன்னா அது ஒண்ணுக்கொண்டு தொடர்பு இல்லாமல் இருக்கு இல்லையா? குழப்பறீங்களன்னு கேட்டா என்ன அர்த்தம் என்றால் அதற்கு விளக்கம் கொடுத்திருக்கிறாங்க. அந்த விளக்கம் கொஞ்சம் விரிவாக இருந்தாலும் ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லிடுறேன். விதை முந்தியா மரம் முந்தியா என்று கேட்டால் நாம என்ன பதில் சொல்ல முடியும்? இப்ப இந்த இந்த இடத்துல நான் சொல்றேன், தத்துவமா சொல்ல வேணாம் பதில். சாதாரணமா உங்களை கேட்கிறாங்க விதை முந்தியா மரம் முந்தியான்னு கேட்டா எதையாவது ஒண்ணு முந்தின்னு சொல்லி ஆகணும் இல்லையா? அதான் உண்மையும் கூட. விதை முந்தி என்று நீங்கள் சொன்னால் மரம் பிந்தி, மனம் முந்தி என்று சொன்னால் விதை பிந்தி. அதுதான் உலகின் ஏற்பு. இந்த கோழி அத முட்டை முந்தையா கோழி முந்தியான்னு கேட்கறாங்க இல்லையா? கோழி இருந்து முட்டை வந்தனா, முட்டையிலிருந்து கோழி வந்தனா கேட்கிற மாதிரிதான் இந்த கேள்வி. விதையா மரமா என்று கேட்டால் உடலும் வினையும் எது போல என்றால் வித்தும் மரமும் போல காரண காரியம். அதான் பதிலுங்க. இதுக்கு வேற விளக்கம் இருக்குது. இப்ப நான் இந்த விஷயத்தை இப்ப சொல்லி வைக்கிற முதல்ல, பின்னால விளக்குவோம். இப்ப இந்த 2ஆம் சூத்திரம் படிக்கிற பொழுது வினை முந்தியா உடம்பு முந்தியா என்று கேட்டால் விதை முந்தியா மரம் முந்தியா என்பது போல தம்முள் காரண காரியம். மரம் காரியம் என்றால் விதை காரணம், விதை காரியம் என்றால் மரம் காரணம். அதான் பதில். அப்ப வினை காரணம் என்றால் பிறவி காரியம், பிறவி காரணம் என்றால் வினை காரியம் என்று இப்ப வைத்துக் கொள்ளுங்க. இந்த பதில் இப்போ நான் முடிவு பண்ணல, அதாவது இந்த பதில வேற ஒன்று இருக்கிறது, அதை இப்ப சொல்ல வேண்டாம், அது பின்னால விளக்கிக்கலாம். இந்த அளவுக்கு இப்ப வைத்துக் கொள்ளுங்க. அங்கதான் அவ்வளவுதான் சொல்றார். உடம்பும் வினையும் வித்தும் மரமும் போல தம்முள் காரண காரியமாய் தொன்று தொட்டு வருவது, பிரபாகாராதியாய் வருவது. வெள்ளம் போல, ஆத்துல வெள்ளம் போனா தண்ணீர் போயிட்டே இருக்குது, ஆனா வெள்ளம் இருப்பது போல இருக்கு இல்லையா? அது பிரபாகநாதின்னு வாங்க. பிரபாகநாதி என்றால் வெள்ளம் இருந்து கொண்டே இருப்பது போல தெரியுது, ஆனால் தண்ணீர் போயிட்டே இருக்கு. அதுபோல் வினை இருப்பது போல தெரிகிறது, வினை போய்கொண்டே இருக்கிறது. பிறவி இருப்பது போல இருக்கிறது, போய்கொண்டே இருக்கிறது. எனவே அது பிரபாகநாதி. பிறவி இருக்கின்றவரை வினை இருக்கும், வினை இருக்கின்றவர்கள் பிறவி இருக்கும். தண்ணீர் இருக்கின்றவர்கள் வெள்ளம் இருக்கும், ஆனா வெள்ளம் போயிட்டே இருக்கு இல்லையா? ஒரு தண்ணீர்
ஒரு கணத்திலே பார்க்கிற தண்ணீர் அடுத்த கணத்துல இல்லை, போயிட்டே இருக்கு. அதுபோல் மாறிக்கொண்டே வினை மாறிக்கொண்டே வரும், பிறவி மாறிக்கொண்டே வரும் என்று சொல்றார். அதை வந்து இப்போ அப்படி அப்படி வைத்துக் கொள்ளுங்க. இனி அதற்கு அடுத்து ஒரு கேள்வி கேட்கிறான். அந்த கேள்விக்கு தான் பதில் சொல்லணும். இறைவன் தானே வினையை கூட்டுகிறான்னு சொன்னீங்க. இறைவன் தானே வினையை கூட்டுறான். இறைவன் கருணை உள்ளவன் அல்லவா? கருணை உள்ளவன் போல் நமக்கு துன்பம் தருவானா? துன்பத்தை தருகின்ற வினையை தருவானா? இன்பத்தை தரதான் தரணும். குழந்தையை காப்பாற்றுகின்ற ஒரு தாய் குழந்தையை இன்பமா வைத்துக்கோளா, துன்பமா வைத்துக்கோளா? உயிர்களை எல்லாம் காப்பாற்றுகின்ற இறைவன் நமக்கு இன்பத்தை தானே தரணும், ஏன் துன்பத்தை தரான் என்றால் இந்த விளக்கம் இருக்கிறது. பள்ளிக்கூடத்திலே சேர்க்கின்ற ஒரு குழந்தையை அவங்க அப்பா அம்மா என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா? வாத்தியார்கிட்ட அவன் கண்ணை விட்டுட்டு மற்றெல்லாம் தோலை உரிங்கன்னுவாங்க. அந்த காலத்துல, இப்ப சொல்ல முடியாது. அந்த காலத்துல பள்ளிக்கூடத்திலே சேர்க்கின்ற பொழுது அவன் கண்ணை விட்டுருங்க, மற்றெல்லாம் உரியுங்க தோலை, என்றால் படிப்பு வரணும் என்று சொல்றாருன்னா அப்பா அம்மா வந்து கருணை இல்லாதவங்களா? அப்பா அம்மா போட்டு அடிக்கிறாங்க இல்லையா? குழந்தையை போட்டு அடிக்கிறாங்க இல்லையா? கையை கட்டி வைக்கிறாங்க இல்லையா? இதெல்லாம் என்ன என்றால் அந்த குழந்தை திருந்துவதற்காக, நன்மை பெறுவதற்காகத்தானே செய்கிறாங்க, பெற்றோர்கள் செய்கிறாங்க. தாய் ஏன் மருந்து கொடுக்குறா? பால் கொடுக்க வேண்டிய தாய், உணவு கொடுக்க வேண்டிய தாய் ஏன் மருந்து தரா? நோய் இருக்கிறது குழந்தைக்கு தரா. ஐஸ்கிரீம் கேட்டால் கொடுக்க மாட்டான், ஏன்னா நோய் போகா. அதுபோல் பெருமா என்ன செய்கிறான்? பிறவி என்ற நோய் போக வேண்டும் என்று சொன்னால் இன்பம் துன்பம் எல்லாவற்றையும் நீங்க அனுபவிக்கணும். அந்த துன்பத்தையும் அனுபவித்து கழிய வேண்டும், அப்பொழுதுதான் அந்த நோய் போகும். மருந்து சாப்பிட்டு நோயை நீக்குவது போல பெருமான் தருவது துன்பத்தை தந்தால் அதை மரக்கருணை என்றும், இன்பத்தை தந்தால் அறக்கருணை என்றும் நாம சொல்றோம். வினையே இதை செய்து விடுமா என்றால் அப்படி ஒரு கேள்வி வருது இல்லையா? சமண பௌத்தர்களா என்ன சொல்றாங்க? வினையை கூட்டி வைப்பதற்கு இறைவன் வேண்டாம், இறைவன் வேண்டாம், வினையே பலன் தந்து விடும் என்று சொல்றாங்க. அது தவறான ஒன்று. வினை பலனை தராது என்றால் வினை சடப்பொருள். சடப்பொருளுக்கு அறிவு கிடையாது, தன்னை யார் செய்தார் என்று தெரியாது. அது மட்டுமல்ல, செய்தவுடனே வினை பலன் தராது. எல்லா வினைகளும் உடனே பலன் தராது. அது எது போல என்றால் விதை சொன்னாலே விதை, எல்லா விதையும் போட்ட உடனே முளைப்பது கிடையாது. கீரை விதை என்றால் 2-3 நாள் வந்துடும். தென்னை மரம் வைத்தோம் சொன்னா 7 வருஷம் ஆகும். நெல் விதை என்றால் 3 மாதத்துல வந்துடும். அப்ப விதைகளுக்கு ஏற்றாற் போல காலம் இருக்குது அல்லவா? அதுபோல் வினைகளுக்கு ஏற்றாற் போல காலம் உண்டு. கடுமையான வினை என்றால், பொறுத்து கொள்ள முடியாத பாவம் என்றால் உடனே வரும். சிலது கொஞ்சம் நேரம் எடுத்து வரலாம், இந்த பிறவிலே வரலாம், அல்லது அடுத்த பிறவிலும் வரலாம். அது வினைக்கு ஏற்றாற் போல, எப்படி விதைக்கு ஏற்றாற் போல விளைவு காலம் மாறுகிறதோ அதுபோல் வினைக்கு ஏற்றாற் போல வருகின்ற காலம் மாறும். காலம் மிக முக்கியம் வினைக்கு. அதுதான் சொல்றார். ஏன்னா வினை சடப்பொருள். அடுத்த பிறவிக்கு போகின்ற உயிரை தேடிக்கொண்டு போற ஆற்றல்லாம் அதுக்கு கிடையாது. அப்புறம் உடனே அது விளையாது, அந்த வினைக்கு உடனே விளைவும் கிடையாது. அதனால் காலம் கொடுத்தான் வரணும். இதையெல்லாம் கண்காணிப்பவன் யார் என்று சொன்னால் இறைவன். திருமந்திரத்துல கண்காணி என்ற ஒரு பெயரை இறைவனுக்கு சொல்றாங்க. கண்காணி, அந்த கண்காணி கண்காணினுவாங்க. கண்காணிப்பவன், நம்மை கண்காணிக்கிறான், அவன் தான் இறைவன் என்று சொல்லி, அந்த இறைவன் தான் நமக்கு இந்த பிறவிலையும் தந்துருவான், சிலதை அடுத்த பிறவிலும் தருவான், அது ஏதோ ஒரு பிறவிலே உங்களுக்கு தருவான். எனவே அது எது போல என்றால், நிலத்திலே விதை விதைத்து நெல் விளைகிறது. நெல் விளைந்தா என்ன சொல்லுவாங்க? நிலம் விளைஞ்சதுங்க, நல்லா இருந்ததுங்கன்னு சொல்லுவாங்க. இந்த போகம் நல்லா இருந்தது, நன்றாக இருந்தது, நிலம் நன்றாக விளைந்ததுன்னுவாங்க. அப்ப நன்றாக நிலம் விளைந்த நிலமா விளைந்தது. நிலத்தை விளைவித்தவன் யார்? உழவன். நன்றாக உழுதான், களை கட்டினான், நீர் பாய்ச்சினான், காத்தான், அறுவடை நேரத்தை அறுவடைக்கு செய்தான். எனவே உழவன் தான் அதை செய்கிறான். ஆனால் அது நிலம் விளைவது போல நிலம் விளைந்ததுன்னு சொல்றோம் இல்லையா? அதுபோல் வினை விளைந்தது என்றால் அந்த வினையை பெருமான் செய்கிறான். பெருமான் தருதான் அந்த வினையை தருவான் என்று நாம் சைவ சித்தாந்தம். தானே வினை வராது,
இறைவன் தான் அந்த வினையை ஊட்டுகிறான் என்று சொல்லி, அதுக்கடுத்து வினையை பற்றி ஒரு முக்கியமான இரண்டு பாடல் நாம் சொல்லணும். அந்த முதல் பாட்டு என்னன்னு சொன்னா 110வது பாட்டுன்னு நினைக்கிறேன். மேலைக்கு வித்துமாகி விளைந்தவை உணவுமாகி என்று வருது பாருங்க. மேலைக்கு வித்துமாகி விளைந்தவை உணவுமாகி வருது இல்லையா? கொஞ்சம் இருங்க. நூத்தி 10வது பாட்டு தானே? இல்ல, 110வது பாட்டு. இரண்டாம் சூத்திரம். இல்ல இது தப்பா இருக்குங்க. இரண்டாம் சூத்திரம் மேலைக்கு வித்துமாகின்னு பாருங்க. சரியா பாருங்க. என்ன நம்பர் என்ன மாறி போயிருக்கீங்க, தப்பா இருக்குது, பேஜஸ் தப்பா இருக்குங்க. அந்த மேலைக்கு வித்துமாகி இருக்கு இல்லையா, அது மிக முக்கியம். அது என்ன சொல்றார் என்றால், உழவன் நிலத்தை உழுது நெல்லை விளைவிக்கிறான். நெல்லை விளைவித்த பின்னாலே சாப்பிடுவதற்கென்று சாப்பிடுகின்ற நெல் என்று வச்சிருவான், சரியா, அரிசி. அடுத்த போகத்துக்கு விதைப்பதற்காக விதை எடுத்து வைப்பான், விதை நெல் என்று எடுத்து வைப்பான். அவனேதான் உழவன் தான். உணவுக்காக எடுத்து வைப்பான். அடுத்து பயிரிட வேண்டுமல்ல, விதைக்க வேண்டுமல்ல, அதற்காக விதை நெல் எடுத்து வைப்பான். அதே போல வினை எப்படி வருகிறது? நாம் இப்பொழுது அனுபவிக்கிறோம் வினையை. அனுபவித்த வினைக்கு பிராரத்த கர்மம் என்று பெயர். பிராரத்த கர்மத்தை அனுபவிக்கிற பொழுது ஐயா 102வது பாட்டுங்க ஐயா, மன்னிக்கணும், 102வது பாட்டுங்கய்யா. 102 சரிங்க. அதான் 102 பார்த்து, ஏன்னா என்னது மாறி இருக்குது. 2வது பாட்டு. அதாவது பிராரத்த கர்மத்தை நான் அனுபவிக்கிறோம் இல்லையா, அனுபவிக்கிற பொழுதே ஆகார்மியம் என்ற வினை வருகிறது என்று நம்முடைய கருத்து. அதை கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கணும். அவங்க கேட்கிறாங்க கேள்வி, இந்த பிராரத்த கர்மத்தை அனுபவிக்கிறோமே, அது ஒரு தண்டனை நமக்கு என்றால், முன்னே செய்த வினைக்கு இன்னைக்கு நான் அனுபவிக்கிறோம் இந்த தண்டனையை அனுபவிக்கிறோமே, அப்பவே இன்னொரு தண்டனை போல ஆகார்மியம் விளையுமா, இன்னொரு வினை விளையுமான்னு கேட்கிறாங்க. அதாவது ஒருவனை சிறையில போடுறாங்க, குற்றம் செய்த ஒருவனை சிறையில போடுறாங்க. ஒரு 6 மாதம் சிறையில் இருக்கிறான். அப்புறம் அவன் விடுதலை ஆயிடுறான். ஆனா விடுதலை ஆகிற என்ன சொல்லணும், என்ன சொல்றாங்களாம், எப்பா நீ 6 மாதம் ஜெயிலில் இருந்த, 6 மாதம் ஜெயிலில் இருந்ததுனால இன்னொரு 3 மாதம் மறுபடியும் ஜெயிலில் இரு என்று சொன்னால் அவன் ஒத்துக்குவானா? ஏன் சார் நான் இருக்கணும், எதுக்கு நான் இருக்கணும் தானே கேட்பான். அது போலத்தான பிராரத்த கர்மத்தை தானே அனுபவிக்கிறோம். இந்த கர்மத்தை அனுபவிக்கிற பொழுதே இன்னொரு கர்மம் ஏறும்னு சொல்றீங்களே, அது நியாயமா என்று அவங்க கேட்கிறாங்க. அது நியாயமான கேள்வி. அதுக்கு நாம என்ன பதில் சொல்றோம் என்றால், அதுதான் இந்த பாட்டு. மேலைக்கு வித்துமாகி விளைந்தவை உணவுமாகி ஞாலத்து வருமா போல. அந்த பாட்டை கொஞ்சம் பாருங்க. ஐயா சொன்னது 102வது பாட்டுன்னார். மேலைக்கு வித்துமாகி விளைந்தவை உணவுமாகி ஞாலத்து வருமா போல, நிலத்திலே விளைகின்ற நெல் உணவாகவும் ஆகின்றது, பின்னாலே விதையாகவும் வருகின்றது. அதுபோல் நாம் செய்த வினை அனுபவத்திற்கும் வருகின்றது, அந்த வினை இன்னொரு வினைக்கும் காரணமாக விதையாக வருகின்றது. எதுக்குன்னா ஞானத்து வருமா போலன்னு சொல்லி, நாம் செய்யும் வினைகள், நாம் என்ற எண்ணம் வந்தால் உங்களுக்கு வினை. இந்த நான் இப்பொழுது இன்பத்தை அனுபவிக்கிறேன், நான் இப்பொழுது துன்பத்தை அனுபவிக்கின்றேன், நான் இப்பொழுது செய்கின்றேன் என்று நான் என்ற உணர்வு வந்தால் உங்களுக்கு வினை. எப்படி நாம் அன்பத்தை அனுபவிக்கிறோம்? இன்பம் இடையறாமல் வர வேண்டும் என்று எண்ணுகிறோம், அந்த இன்பத்துல மகிழ்ச்சி கொள்றோம். துன்பம் வந்தால் துவண்டு போகிறோம். அப்போ இன்பத்திலே மகிழ்ச்சி கொண்டால் அது ஒரு வினை. மகிழ்ச்சி என்று வருது இல்லையா உங்களுக்கு, அதை ஈடுபட்டு தானே அனுபவிக்கிறீங்க. அந்த ஈடுபாடு உங்களுக்கு இருந்தால், நாம் என்ற ஈடுபாடு உங்களுக்கு இருந்தால் வினை. துன்பத்திலே துவண்டு போனால், ஐயா எவ்வளோ படிக்கிறேன், எவ்வளோ பெருமானுக்கு வழிபாடு செய்கிறேன், எனக்கு துன்பம் வருதே என்று எண்ணினால் அது உங்களுக்கு வினை. அதனால்தான் வள்ளுவர் சொன்னார், இன்பத்துள் இன்பம் விளையாதான், துன்பத்துள் துன்பம் உறுதல் இளன் என்று சொன்னார். இன்பத்தை பற்றி கவலைப்படாமலும், இன்பத்தை பற்றி மகிழ்ச்சி அடையாமலும், துன்பத்தை பற்றி கவலைப்படாமலும் இருந்தால் அதுதான் இருவரை ஒப்பு நாம சொல்றோம்.
அப்பொழுதுதான் நமக்கு வினை கிடையாது. அது வரையில் உங்களுக்கு வினை உண்டு. எனவே பிராரத்த கர்மத்தை அனுபவிக்கிற பொழுதே ஆகாமியம் வரும் என்பது சைவ சித்தாந்தத்தினுடைய அடிப்படையான கருத்துங்க. ஏன் சார் வருகிறது என்றால், ஈடுபட்டு அந்த இன்பத்திலேயோ துன்பத்திலேயோ ஈடுபடுகிறாய் அல்லவா, துன்பத்திலே துவழுகிறாய், இன்பத்திலே மகிழ்ச்சி அடைகிறாய், அல்லது இன்பத்தை இவன் தந்தான் துன்பத்தை அவன் தந்தான் என்று அவங்க மேல சொல்ற இல்லையா, இதெல்லாம் ஈடுபட்டு வருவது. இன்பம் நிலைக்க வேண்டும், துன்பம் உடனே வரக்கூடாது, வந்தால் உடனே போயிடணும். இன்பம் வர வேண்டும், வந்தால் உடனே போகக்கூடாது. இதெல்லாம் நாம சொல்றோம் இல்லையா. இதெல்லாம் மனசிற்குள்ளே வருகின்ற எண்ணங்கள். எண்ணங்கள் தான் உங்களுக்கு வினை, செயல் வினை. மனம் எண்ணினால் வினை, சொன்னால் வினை. மனம் மொழி மெய் மூன்றினாலே சொன்னால் வினை அல்லவா. அதனால பிராரத்த கர்மத்தை அனுபவிக்கின்ற பொழுது எந்த விதமான உணர்ச்சியும் இல்லாமல் இன்பம் பெறுகிறதா இது பெருமான் தருவது, துன்பம் பெறுகிறதா இது பெருமான் தருவது என்று சிவார்ப்பணம் என்று நீங்கள் செய்துவிட்டால் உங்களுக்கு ஆகாமியம் இல்லை. ஆனா சைவ சித்தாந்தத்துல அதுபோல் அனுபவிக்கின்றவர் யாரும் இல்லை. இன்பத்தை இன்பமோ துன்பமோ சரிசமமாக பார்க்கின்ற பார்வை எல்லாருக்கும் உடனே வராது என்பதால் தான் இருவரை ஒப்பு வருகின்ற வரையில் உங்களுக்கு ஆகாமியம் வரும். இந்த ஆகாமியம் வரும் என்பதைத்தான் சைவ சித்தாந்த நூல்களும் சரி, திருவாசகம் போன்ற திருமுறைகளும் சொல்லியிருக்கிறார்கள். திருவாசகத்தை ஒரு வரி எல்லாருக்கும் தெரிந்த வரி நான் சொல்றேன். கரங்குவிவார் உள்மகிழும் கோன் கடல்கள் வெல்க, சிறங்குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கடல் வெல்க என்று வருது இல்லையா. ஏன் ரெண்டா சொல்றார்? கரங்குவித்தால் கைகளை குவித்து பெருமானை வணங்கினால் பெருமான் மகிழ்கிறான். கரங்குவிவார் உள் மகிழ்கிறான். உள்ளத்திலே மகிழ்ந்து கரங்கத்தை கூவினால் அவன் மகிழ்ச்சி அடைகிறான் பெருமான். சிறங்குவித்தால் தலைக்கு மேலே குவித்தால் ஓங்குவிக்கிறான் என்று வேறுபாடு சொல்றான் இல்லையா. அப்ப இறைவனே கரங்குவித்தால் ஒரு பலன், சிறங்குவித்தால் ஒரு பலனா என்றால் இல்லை. கரங்குவித்தால் உங்களுக்கு ஆகாமியம் உண்டு, சிறங்குவித்தால் உங்களுக்கு ஆகாமியம் இல்லை. அதுதான் அதற்கு பொருள். எல்லாரையும் ஒன்றாகத்தான் பார்க்கிறான் இறைவன். கரங்குவித்து பெருமானை இந்த இன்பத்தை எனக்கு தருகிறாய் அல்லவா, நன்றி என்று சொன்னால் உங்களுக்கு ஆகாமியம் வந்துடும். பெருமானே கரம் சிறங்குவித்து பெருமானே இன்பமோ துன்பமோ அது உன்னுடைய பாடு, நன்றே செய்வாய் பிழை செய்வாய், நானோ இதற்கு நாயகம் என்று சொல்லிக்கொண்டு தலையை தூக்கினா உங்களுக்கு ஆகாமியம் இல்லை. அதைத்தான் இங்க சொல்றார். எனவே நாம் செய்யும் வினை என்றால், நாம் செய்தால் அந்த வினை நம்மை விடாது என்று அந்த வினையினுடைய காரணத்தை சொன்னார். நல்வினை தீவிர ஏன் என்று சொன்னார் என்று அதுவரையில் ஒரு பகுதி நமக்கு இரண்டாம் சூத்திரத்தில் வருகின்றது. இனி அதற்கடுத்து வருகிற செய்திகள் வேறு செய்திகளாக இருக்கின்றது. அந்த செய்திகளை படிப்பதற்கு முன்னால் ஐயா சொன்னது ஒரு 1/4 மணி நேரம் இன்டராக்ஷனுக்கு விட சொன்னார். தெய்வசியானு சார் இருக்கீங்களா? நம்ம நிறுத்தி கொண்டு மாணவருடைய கேள்வி ஏதாவது கேட்டா பதில் சொல்லலாமா? இல்லை அடுத்து ஐயா வகுப்புலதான் இருக்கிறேன் ஐயா. சரிங்க, நம்ம தொடர்ந்தே நடத்தலாங்க ஐயா. ஏன்னா நம்ம ஆமாங்க ஐயா, ஆமாங்க ஐயா. ஐயா வேணா நீங்க ஓய்வு எடுத்துக்கிட்டா ஒரு 5 நிமிஷம் இடைவெளி எடுத்துட்டு வாங்க ஐயா, நாங்க காத்துக்கிட்டு இருக்கிறோம். ஒரு இடைவெளி ஒரு 5 நிமிஷம் நான் கொடுங்க. சரிங்கய்யா, சரிங்க, 5 மணிக்குள்ளே. சரிங்க. ஓகே. இதுல ஏதாவது ஐயப்பாடு இருந்தா அடியார் பெருமக்கள் குறிச்சு வச்சுங்கம்மா, அப்புறம் கேட்கலாம். ஏன்னா நமக்கு வகுப்பு நிறைய போக வேண்டியது இருக்குது. முக்கியமான பகுதி, அதாவது 2வது சூத்திரம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான உயிர்நாடியான ஒரு பகுதிங்கிறதுனால ஐயாவுடைய வகுப்பு நாம தொடரலாம். அப்புறம் நீங்க ஏதாவது ஐயப்பாடுகள் இருந்தா வழக்கம் போல நம்முடைய பின்னூட்ட படிவத்துல குறிப்பிடுங்கம்மா.
வேற ஏதேனும் பொதுவான தகவல் ஏதாவது பெற வேண்டி இருந்தா இந்த நேரத்தை பயன்படுத்திக்கலாமா ஐயா வர்றதுக்குள்ள? ஐயா வணக்கம். வணக்கம்மா, சொல்லுங்க அம்மா. அஹ் போன இதுக்கு பருவத்துக்கு வினா விடைகள்லாம் கொடுத்தீங்க இல்லையா, ஒரு 50 வினா. ஆமாம்மா. அந்த மாதிரி இந்த வகுப்புக்கு கொடுப்பீங்களா ஐயா, இந்த பருவத்துக்கும்? உண்டுங்கம்மா, நீங்க தேர்வுக்கு போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த மாதிரி, அதாவது வினா தொகுப்பு, நேரடியான வினாக்கள் இல்ல, வினா தொகுப்பு கொடுப்போம்மா, கொடுப்போம், கண்டிப்பா கொடுப்போம். சரிங்க அதுவும் இல்லாம இது ஒரு வணக்கம்மா, சொல்லுங்க. ஐயா, இந்த வினா சொல்லுங்கம்மா. 5 மார்க் மாடல் பேப்பர் கொடுக்குறீங்கல்ல, மாதிரி வினாத்தாள், ஆமாம்மா. அதே கொஞ்சம் ஒரு வாரம் முந்தையே கொடுத்துருங்க ஐயா, மாடல் எக்ஸாமுக்கு. சரிங்கம்மா. ஒரே நாள் 5 கொஸ்டின் பண்ணோட வந்துருந்தா எங்களால ஆன்சர் தேட முடியல. 2 கொஸ்டின் ஒரு நாள், அடுத்து ஒரு அந்த மாதிரி போட்டுருங்க அட்லீஸ்ட். இல்லம்மா, இப்ப டைம் நீங்க கொஞ்சம். இல்லம்மா, நீங்க எல்லாமே இதுல வந்து ஆழங்கால் பட்டு இருக்கிறீங்க. நீங்க கொடுத்தா உடனே எழுதிடுவீங்கன்றதுனாலதான் நாங்க கடைசி ஐயா, நேரத்துல அப்படிலாம் கொடுக்குறோம். இல்லைங்கய்யா, சித்தியார் உங்களுக்கு தெரியும், கடல். சரிம்மா, சரிம்மா, அதாவது கொடுத்துருமா, கொஞ்சம் கொடுத்துருமா. டைம் கொடுங்க எங்களுக்கு. ஒரே நாள்ல 5 கொஸ்டின் பண்ணோட 5 மாடல் கொஸ்டின், அப்புறம் மறுநாள் எக்ஸாம், மாடல் எக்ஸாம் போது கொஞ்சம் டஃப்பா இருக்குங்க எங்களுக்கு. டைம் இல்ல, வீட்டு வேலையும் பார்த்துட்டு. சரிங்கம்மா, சரிங்கம்மா. அதனால ஒரு ரெண்டு கொஸ்டின் கொடுங்க. அடுத்த 2 கொஸ்டின் அடுத்தடுத்து கொடுத்துருங்க, 2 நாள் 3 நாள் விட்டுட்டு. சரிங்கம்மா, ஒரே நாள்ல வேண்டாம். சரிங்கம்மா, சரிங்க. நன்றிங்க ஐயா. இது எங்க வீட்டுக்காரர் செல்ல வந்திருக்கேன், என்னோடது ஒர்க் ஆகல, அதனால. அதுதான் பார்த்தம்மா. குரல் ஐயா, பழக்கப்பட்ட குரலா இருக்கு, ஐடி வேறவா இருக்கு, அப்புறம் நீங்க பேர் சொல்லவே தெரியா போச்சுமா. அதான் வந்து பேர் சொன்னேன். அவரு மொபைல்ல வந்திருக்கேன், என் மொபைல் ஆஃப் ஆயிடுச்சு, சார்ஜ் சரிங்கம்மா, சரிங்க. இல்லாம. அவர்ல வந்திருக்கேன், வேற ஒண்ணும் இல்லைங்க ஐயா. சரிங்கம்மா. சிவாய நம. வாழ்க வளமுடன். பெருமக்களே வணக்கம். நம்ம தொடரலாம். ஐயா வாங்க ஐயா. சரிங்க ஐயா, எல்லாருமே இருக்காங்க ஐயா. சரிங்க. அந்த இப்போ உயிர்களுக்கெல்லாம் வினையை பெருமான் கூட்டுகிறான், நல்வினையோ தீவினையோ கூட்டுகிறான். அதை அனுபவிக்கிற பொழுது பெருமானுடைய அருள் என்று எண்ணினால் நமக்கு அந்த வினை கிடையாது, ஆகாமியம் கிடையாது என்று சொல்லியாச்சு. அடுத்து இந்த வினை தீர வேண்டுவதற்கு என்ன என்றுதான் அவர் சொல்றார். வினை தீர வேண்டும் என்று சொன்னால் மீண்டும் அந்த பிறவிக்கு வராமல் அறம்பாவம் என்னும் அருங்கயிற்றால் கட்டினார் இல்லையா நம்முடைய மாணிக்க வாசகர். அதுபோல நல்வினை தீவினை என்ற கயிற்றினாலை கட்டி இந்த பிறவிலை போட்டிருக்கான். அந்த இரண்டும் நமக்கு நீங்கணுன்றாங்க. நல்வினை இப்ப என்ன பொதுவா என்ன சொல்லுவாங்க, அறங்கள் எல்லாம் சொல்ற பொழுது அறநூல்கள்ல பாவம் செய்யக்கூடாது, புண்ணியம் செய்யுங்கன்றாங்க.
ஆனால் தத்துவத்துல பாவமும் கூடாது, புண்ணியமும் கூடாது. புண்ணியம் இருந்தால் மீண்டும் பிறவி உண்டு. பாவம் இருந்தால் மட்டும் இல்லை, நல்வினை செய்தால் நல்ல பிறப்பில் பிறக்கலாம். ஆனால் அது நல்ல பிறப்போ கிட்ட பிறப்போ, பிறப்பே தப்பு நாம் சொல்றோம். எனவே பிறவாமை என்று சொன்னால் தீவினை நல்வினை இரண்டுமே இருக்கக்கூடாது என்பது நம்முடைய கொள்கை. அதற்கு பெருமானிடத்திலே நாம் பூஜை செய்யணும், பெருமானை பூஜிக்கணும். முதல்ல என்ன சொல்றார், எடுத்த உடனே சிவபெருமானை பூஜிக்கிறது எல்லாருக்கும் வந்துடாது. இப்ப என்னதான் சிவபெருமானை பற்றி சொன்னாலும் கூட, சார் சிவாலயத்துக்கு சென்றால் நமக்கு செல்வம் வராதான், சிவனை கும்பிடக்கூடாதுன்றாங்களே, நடராஜர் பெருமானை வீட்டில் வைக்க கூடாதுன்றாங்களே இதெல்லாம் சொல்றாங்க, நம்ம நாட்டிலே சொல்றாங்க. அதெல்லாம் சும்மா ஒரு கேள்வி. சிவனை பரம்பொருளாக எண்ணினால் எந்த விதமான துன்பமும் வராது என்பதற்கு எத்தனையோ சார்ந்து நாம் சொல்லிட்டு போலாம். இது அந்த அந்த இந்த வகுப்பதற்கு நேரம் இல்லை. இருந்தாலும் அவர் என்ன செய்யறார், சிவஞான சித்தியார்ல, நீங்க எந்த தெய்வத்தையாவது வணங்குங்க. ஏதோ ஒரு தெய்வத்தை வணங்குறீங்க, நீங்க முதல்ல அப்படிதான் வணங்குவீங்க. யாதொரு தெய்வம் கொண்டீர் அத்தெய்வமாகி மாதுருபாகனார் வருவன்ற. நீங்கள் எந்த தெய்வத்தை வணங்கினாலும் அந்த தெய்வத்தின் மூலமாக யார் உங்களுக்கு பலன் தருகிறார் என்றால் பெருமான் தான், மாதுருபாகன் தான் தருகிறான். எனவே மாதுருபாகனையும் நேரம் வணங்கிட்டா. ஆனா குறிப்பா சொல்றார், வேறு தெய்வத்தின் மூலமாக வணங்கி அந்த தெய்வத்தின் மூலமாக மாதுருபாகர் வந்து அருளை காட்டிலும் நேரடியாக மாதுருபாகர் நீங்கள் அணுகலாம், நீங்கள் பூஜை செய்யலாம், எப்படி வேணுமாலும் பூஜை பண்ணலான்றாங்க. நீங்க 3 மணி நேரம் பண்ணணும், ஆடம்பரமா படம்லாம் கிடையாது. திருமூலர் யாவர்க்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலினார் இல்லையா, அது போல நீங்கள் செய்யலாம். எப்படி செய்தாலும் மற்ற தெய்வங்கள் என்றால் அவையெல்லாம் வேதனைப்படும், இறக்கும். நம்ம போல அதெல்லாம் மற்ற தெய்வங்கள் எல்லாம் பிறப்புக்குரியது, எனவே பிறவியை நீக்காது. எந்த தெய்வமா இருந்தாலும் சரி, அது இந்திரனா இருக்கலாம், சந்திரனா இருக்கலாம், எந்த தெய்வமா இருந்தாலும் அவைகளுக்கெல்லாம் பிறப்பு உண்டு. பிறவாத ஒருவன் யார் என்றால் மாதுருபாகனா இருக்கின்ற இறைவன் தான். எனவே நமக்கு பிறவாமை நோக்கம் என்றால், பிறவி துயர் முற்றிலுமாக நமக்கு நீங்க வேண்டும் என்று எண்ணினால் சிவனை வணங்கலாம் என்கிறார். அதுக்கு இடையில நீங்க உலக பயனுக்காக நீங்க பலன், கல்வி வேண்டுமா கலைமகளை வேண்டலாம், செல்வம் வேண்டுமா லட்சுமி வேண்டலாம், திருப்பதிக்கு போகலாம், உண்டியில போடலாம், எல்லாம் நீங்க செய்யலாம். அதெல்லாம் உலகிய இன்பம். நிலையில்லாத உலகில் இன்பத்தை தருவதுதான் அந்த தெய்வங்கள். ஆனால் நிலையான இன்பத்தை தருவதும் சிவன் தான் என்றுதான் இங்க யாதொரு தெய்வம் கொண்டீர் என்ற பாட்டுல அதை விளக்குகிறார். அதனால் அது இன்னொரு விஷயம் சொல்றார், அதுவும் நாம் பார்க்கணும். சிவனடியாராக இருந்து கொண்டு நீங்கள் செய்கின்ற பாவமாக இருந்தாலும் கூட இது அறமாகும், சிவனுக்கு அன்பில்லாமல் செய்கின்ற புண்ணியமாக இருந்தாலும் இது பாவமாகும்னு ஒரு விஷயம் சொல்றார். எப்படி வள்ளுவர் பொய் வாய்மை என்ற 2க்கு வித்தியாசம் சொன்னார் இல்லையா. பொய்மை என்றால் என்ன, வாய்மை என்றால் என்ன என்றால், நாம என்ன சொல்றோம், நம்முடைய கருத்துப்படி இல்லாததை சொல்வது பொய், இருப்பதை சொல்வது உண்மை சொல்றோம். ஆனால் வள்ளுவர் அப்படி சொல்லல. உன்னுடைய சொல்லால் நன்மை விளைந்தால் அது மெய், உன்னுடைய சொல்லால் தீமை விளைந்தால் அது பொய். எனவே விளைவை வைத்துக் கொண்டுதான் பொய்யா மெய்யான்னு சொல்லணும். நீ ஏதோ ஒன்று சொல்லுகிறாய், அந்த செய்தியால் அது நடந்ததா கூட இருக்கலாம், உண்மையா கூட இருக்கலாம், அது தீங்கு விளைந்தால் அது பொய். நடவாமல் இருக்கலாம், கற்பனையாக கூட நீ பொய் சொல்லலாம், அது நன்மை விளைந்தால் அதுதான் மெய் என்று விளைவை பார்த்து தான் சொல்றார் இல்லையா. அதே போல நமக்கு என்ன சொல்றாங்க, சிவஞான சித்தியார்ல தக்கன் வேள்வி செய்தான். தக்கன் வேள்வியில மந்திர குற்றம் கிடையாது, மாவேள்வி குற்றம் கிடையாது, தந்திர குற்றம் கிடையாதுன்னு சதவடி கோவில மறைஞான சம்பந்தர் சொல்றார். தக்கன் சரியா நல்ல மந்திரத்தோடு, அருமையான மந்திரத்தோடு வேள்வி செய்யறான். ஆனா வேள்வியை வீரபத்திரர் அழிக்கிறார். தக்கன் செய்த வேள்வி அழிந்து போச்சு. ஆனால் கொன்றார். தந்தை கொன்ற பாதகத்திற்கு பெருமான் பரிசு வைத்தான், பாதகத்துக்கே பரிசு வைத்தான், அவனுக்கு பல்லாண்டு கூறும் பாடுறோம். சிவஞான சித்தியார மிக முக்கியமாக எடுத்து சொல்றார், அரணடிக்கு அன்பர் செய்யும் பாவமும் அறமதாகும்.
பரமனை நிந்தித்தான். சிவன் நிந்தித்ததனாலே அந்த வேள்வி நடக்க போயிற்று. அதனால் எல்லாவற்றையும் இறைவன் மேலே பாரத்தை போட்டு நீங்கள் செய்தால் உங்களுக்கு நன்மை விளையும். பாவம் செய்தால் கூட அது புண்ணியமாக மாறும் என்று சொல்றார். அடுத்து இன்னொன்று சொல்றார், எல்லாருக்கும் ஒரே மாதிரி இன்ப துன்பம் விளையல. எல்லாரும் ஆன்மாக்கள் தானே, எல்லா ஆன்மாக்களுக்கும் ஒரே மாதிரி மானிடர்களே வச்சுங்க, மானிட மக்களே வச்சுங்க, மக்கள் உயிரே வச்சுங்க, மக்கள் உயிரை எல்லாருக்கும் ஒரே மாதிரி இன்ப துன்பம் இருக்கிறதா என்றால் ஏன் வேறுபடுது? சார் நீங்க தானே சொன்னீங்க கருணையுடைய நல்லவா இறைவன், இறைவன் கருணையால் எல்லாருக்கும் இன்பத்தை தரலாம் இல்லையா? எந்த வினை செய்தாலும் பரவாயில்ல, குற்றம் செய்தாலும் குணமாக கொள்ளுங்க, வினைதானே செய்யறான், அந்த வினையெல்லாம் நீக்கிடலாம் இல்லையா? வினையெல்லாம் நீக்கிவிட்டு இன்பமே தரலாம் என்றால் இல்லை. ஏனென்றால் அவன் ஒரு நியதி வைத்துக் கொண்டிருக்கிறான். அதுக்கு 2 உதாரணம் சொல்றாங்க. மருத்துவனை சொல்லுகிறார்கள், ஆசிரியனை சொல்லுகிறார்கள். மருத்துவம் என்ன பண்றான், வருகின்ற நோயாளிக்கெல்லாம் ஒரே மாதிரியா மருந்து தரான், வேறு வேறு மருந்து தரான். மருத்துவன் ஒருவன் தான், நோயாளி பல. நோயாளிக்கு ஏற்ற அந்த நோய்க்கு ஏற்றாற் போல சில பேருக்கு ஊசி போடுறான், சில பேருக்கு வெறும் மருந்து தரான், சில பேருக்கு இன்பேஷண்டா அட்மிட் பண்றாங்க, சிலருக்கு ஒரு நாள் இருந்தா போதுன்றாங்க, நீங்க ஒரு வாரம் வாங்கன்றாங்க. இப்படி வெவ்வேறு வகையாக மருத்துவம் செய்யறான் என்றால் இது என்ன காரணம் என்றால் நோயினுடைய தன்மை. வருகின்ற நோயினுடைய தன்மை வைத்துத்தான் மருத்துவன் மருந்து தருவது போல ஆன்மாக்குடைய வினையை வைத்துத்தான் இறைவன் இன்ப துன்பங்களை தருகிறான். அதனால ஒரே மாதிரி தர முடியாது. நான் ஆசிரியர் நான் சொல்றது வழக்கம். இது வகுப்பை நம்ம நடத்துறப்போ எல்லாரும் உட்கார்ந்து நீங்க கேட்குறீங்க, அப்புறம் கேள்வி கொடுத்து நீங்க எழுத போறீங்க, பார்க்காம எழுதுறீங்க, எல்லாத்தையும் கொண்டாந்து கொடுக்குறீங்க. நான் எல்லாருக்கும் ஒரே மாதிரி மார்க் போட முடியுமா? நீங்க என்ன எழுதுனீங்களோ அதுதானே மார்க் போட முடியும். எனக்கு கருணை இருக்கிறது, எல்லாருக்கும் 100 மார்க் போடணும்னு இருக்குது, என்னால போட முடியுமா? நான் ஒரு சட்டம் வச்சுக்கிட்டேன், என்ன மாணவர்கள் எழுதுகிறார்களோ அந்த விடைக்கேற்றாற் போல மதிப்பெண் தர வேண்டும் என்று நான் வச்சுக்கிட்டோம் இல்லையா? அது போல இறைவன் என்ன பண்றான், வினைக்கேற்றாற் போல அவர்களுக்கெல்லாம் பலன் தர வேண்டும் என்று பெருமான் வைத்திருக்கான். மாணவருடைய விடைக்கேற்றாற் போல மதிப்பெண் தருகின்ற ஆசிரியனைப் போலவும் வந்திருக்கின்ற நோயினுடைய தன்மையை பார்த்து மருந்துகளை தருகிறானே மருத்துவனைப் போலவும் வினைக்கேற்றாற் போல பெருமான் அருள் புரிகிறான் என்பதுதான் இந்த இடத்துல நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒன்றுன்னு பார்க்கிறோம். அதுக்கடுத்து இந்த பிறப்பி தப்பினால் அடுத்த பிறவி என்ன என்றால் அது அச்சுமாறி பிறத்தல் என்று ஒரு வார்த்தை இருக்குது. அதாவது 4 வகை பிறப்பு நாம சொல்றோம் இல்லையா? உத்பீஜம், சராயுஜம் என்றெல்லாம் சொல்றோம், அண்டஜம், ஸ்வேதஜம் சொல்றோம் இல்லையா? அதே மாதிரி இந்த பிறவிலே மக்களாக இருக்கிறோம், அடுத்த பிறவி என்ன வாய்க்குமோ நமக்கு தெரியாது. இப்பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்க்குமோன்றோம். சைவ சித்தாந்தம் என்ன சொல்லுகிறது? திருமுறையில் நீங்க பார்க்கலாம், கோச்செங்கனான் சோழ மன்னன், அவன் முன்பிறவி என்ன சிலந்தியா இருந்தான், திருவானைக்காவல்ல சிலந்தியாக நிழற்பந்தல் கட்டினான், பின்னால கோச்செங்கனாக மாறினான், அடுத்த பிறப்புல மாறினான். அதுபோல அடுத்த பிறப்பிலே வரலாம். அதுதான் உதாரணம் சொல்றார். அகலிகை கல்லதானாள், அகலிகை செய்த தவறினாலே கௌதமன் சபிக்கிறான், கல்லாக மாறினான் என்று பார்க்கணும் இல்லையா? அதுபோல் நமக்கு ஹரி பல பிறவியானான், திருமால் பல பிறவிகள் எடுக்கின்றான், அப்புறம் அரசனாக சிலந்தி மாறியது, எலி எங்க திருமறைக்காட்டிலே எலி இருந்தது, அது மாபலியாக மாறியது என்றதெல்லாம் நம்ம சொல்றோம் இல்லையா? புராணத்துல படிக்கிறோம் இல்லையா? திருமுறைகளை படிக்கிறோம் இல்லையா? அப்போ ஒரு பிறவிக்கு அடுத்த பிறவி அச்சு மாறி பிறக்கலாம், இதே மாதிரி அல்ல என்று சொல்றாங்க. அதனால் ஒரு பிறவிக்கு இன்னொரு பிறவிக்கும் என்ன வேறுபாடு என்பதை ரொம்ப அழகா ஒரு பாட்டுல சொல்றார். அந்த பாட்டு முக்கியம். பன்னகம் அண்டசங்கள் பரகாயம் தன்னில் பாய்வோர் துண்ணுத்தோல் முட்டை யாக்கை துறந்து செல்வதே போல உண்ணிய உயிர்கள் தூல உடல் விட்டு வானினூடு மன்னிடும் நனவு மாறி கனவினை வருமா போல். அந்த பாட்டு முக்கியம். 128வது பாட்டு. அது என்ன சொல்றார்? பன்னகம் அண்டசம் பரகாயம், தோல் முட்டை யாக்கை 3 சொல்றார். பாம்பு என்ன செய்யும்? பாம்பு தன்னுடைய தோலை உரிச்சிடும், புதிய தோல் இதுக்கு இருக்கும்.
அதுபோல் ஒரு பிறவி பாரி இன்னொரு பிறவி மாறலாம். இரண்டாவது முட்டை, முட்டையில இருந்து முட்டை விட்டு வெளியே வரும், முட்டை வெளியே போயிடும், அது வெளியே வரும், அப்படி வரலாம். யாக்கை உடம்பு, அந்த உடம்பு வேறாக வரலாம். இந்த மக்கள் உடம்பு விலங்குடம்பா வரலாம், சிலந்தி சோழனாக வரலாம், அது போல மாறி வரலாம். அது எது போல என்றால் நனவு மாறி கனவிலே போவது போல, நனவு மாறி கனவுக்கு போவது போல என்று 4 உதாரணம் சொல்லுகிறார். அந்த 4 உதாரணத்தை ஞாபகம். பிறவி, அடுத்த பிறவி எப்படி வரும் என்பதற்கு 4 உதாரணம் சொல்றார். முதல்ல என்ன என்றால் பாம்பு, தோல் உரிப்பது போல உடல் மாறலாம். மக்கள் உடல், அதாவது மானிட உடல் விலங்குடலா மாறலாம், அது விலங்கு உடல் மக்கள் உடலா மாறலாம். எலி மாவலியா மாறியது, சிலந்தி கோச்சங்களால் மாறியது, அகலையை கல்லா போனா, எனவே உடல் மாறலாம். அது பாம்பு தோல் உரிப்பது போல. இரண்டாவது முட்டையிலிருந்து குஞ்சு வருது இல்லையா, வெளியே வருது இல்லையா, அதுபோல் இடம் மாறலாம். இந்த பிறவிலே தமிழ்நாட்டில் பிறக்கலாம், அடுத்த பிறகு வடநாடோ வேற நாடோ இடம் மாறலாம். அதுக்கு முட்டை, அதான் உதாரணம். முட்டையை விட்டு நிலத்துக்கு வருது, எனவே அது இடம் மாறுகிறது. எனவே இடம் மாறுவதற்கு முட்டை. யாக்கை என்றால் உடம்பு, உடம்பு பரகாயம் போவார்கள், இன்னொரு உடம்புல போய் போறாங்க இல்லையா, அதாவது கூடு விட்டு கூடு பாய்தல், பரகாயம். அதுபோல அச்சு மாறலாம், மனிதனாக இருக்கிறவன் விலங்காக மாறலாம். அப்போ உடம்பு மாறலாம், அதாவது உடம்புடைய தன்மை மாறலாம், இடம் மாறலாம், அச்சு மாறலாம். அப்புறம் நனவிலிருந்து கனவு போற பொழுது அறிவு மாறலாம். நனவிலே அறிவு நன்றா இருக்கிறது, கனவுல அறிவு குறைகிறது. எனவே அடுத்த பிறப்பிலே இவையெல்லாம் மாறி வரலாம். உடம்பு மாறலாம், இடம் மாறலாம், அச்சு மாறலாம். என்றால் விலங்கு மானிடன், இல்ல மானிடன் விலங்கு, ஏதோ மாறலாம், அச்சு மாறலாம். நனவிலிருந்து கனவு போவது போல அறிவு மாறலாம். இதெல்லாம் அடுத்த பிறவியில வருகின்ற ஒன்று. ஆக வினையோடு வினைக்கேற்றாற் போல அதெல்லாம் வரும் என்று அதையும் சொல்லுகிறார். அதற்கு பின்னால் நாம் பார்க்க வேண்டியது, ஏற்கனவே நம்முடைய தெய்வசிகாரன் நடத்திருக்கிறார், மாயை பற்றி இங்கு வருது. மாயை என்றால் என்ன என்பதற்கு ஒரு விளக்கத்தை தருகிறார். அது ரொம்ப மிக முக்கியமான பாட்டா இருக்கிறது. அதுக்கு பெரிய விளக்கம் இருக்கிறது. அது சும்மா அந்த விளக்கத்தை நான் படிச்சுடுறேன், ஏன்னா அது தேவையா இருக்கிறதுனால. மாயை பற்றி சைவ சித்தாந்தம் ரொம்ப அழகாக விளக்குகிறது. நித்தமாய் அருவாய் ஏக நிலையதாய் உலகத்திற்கோர் வித்துமாய் அசித்தாய் எங்கும் வியாபியாய் விமலனுக்கோர் சக்தியாய் உபனவோகம் தரும் கரணபோகம் உயிர்க்காய் வைத்ததோர் மலமாய் மாயை மயக்கமும் செய்யுமன்றே என்று மாயை விளக்கத்தை சொல்லியிருக்கிறார். அது என்ன விளக்கம் என்றதுக்கு இங்க சொல்லிடுறார். அது நான் வேகமா படிச்சுடுறேன், ஏன்னா நேரம் நமக்கு கிடையாது. இருந்தாலும் மாயை பற்றி தெரிஞ்சுக்கணும். 143வது பாட்டுங்க, அது முக்கியமான பாட்டு. அது ரொம்ப அழகாக விளக்கம் கொடுத்திருக்கிறார் சிவஞான முனிவர். தெய்வசிகாமணியர் நடத்தியிருப்பாரு, இருந்தாலும் நான் மறுபடியும் சொல்றேன். அந்த மாயை என்பதற்கு என்ன, சொல்லுக்கு என்ன அர்த்தம் என்றால், மாயா என்ற சொல் தான் மாயைன்னு வருதுன்னு ஒரு கருத்து. முதல்ல மாயா என்பது வட சொல், அதைத்தான் நாம தமிழ்ல மாயைன்னு சொல்றோம் என்று. அந்த மாயா என்பதற்கு வடமொழியில் என்ன அர்த்தம் சொல்றாங்க என்றால், யா மா என்பதுதான் மாயா என்று மாறும், யாமா என்பது மாயா என்று மாறும். அது எழுத்து மாறலாம். அதுக்கு என்ன அர்த்தம் என்றால், எதை ஆராய்கின்றமோ அது இல்லாமல் போகிறது, அதுதான் மாயை. எந்த பொருளை ஆராய்கின்றமோ அந்த பொருள் முடிவிலே இல்லாமல் போகிறது அல்லவா, அதுதான் மாயை என்று மாயைக்கு விளக்கம் தராங்க. அப்ப மாயா என்ற வடமொழிக்கு அது விளக்கம். ஆனால் மாயை என்பதை தமிழாக வைத்துக் கொண்டு மாய் பிளஸ் ஆ என்று வைத்து மாய்தலும் ஆதலும், மாய்தல் என்றால் ஒடுங்குதல், ஆதல் என்றால் தோன்றுதல். எங்கே தோன்றியதோ, எங்கே ஒடுங்கியதோ அங்கேதான் தோன்றும். எல்லா பொருளும் மாயிலே ஒடுங்கும், மாயில்தான் தோன்றும் என்பது சைவ சித்தாந்த கருத்து. மாயையிலே ஒடுங்குகிறது, மாயிலிருந்து எல்லாம் தோன்றும் என்பது நம்முடைய கருத்து.
எனவே மாயா என்று மாயா என்று நாம் சொல்றோம். இப்படி இருவேறு கருத்துக்கள் மாயை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சொல் விளக்கம் ஒருபுறம் இருந்தாலும் அந்த மாயை என்னெல்லாம் செய்யறதுன்னு சொல்றார். மாயையின் சொரூபம் கூறுவார். மாயைக்கு என்ன சொரூபம்? புவனபோகம் தனுகரணமும் உயிர்க்காக. உயிருக்குள்ள உடம்பு தனு கரண புவன போகங்களை எல்லாம் மாயை தருகிறது. எனவே உயிர்க்காக தனுகரண புவன போகலை தருவது மாயை. முதல் விளக்கம். இரண்டாவது, பௌத்தர் என்ன சொல்றாங்க? மாயை சூன்யம் சொல்றாங்க. மாயை சூன்யம், எல்லாம் சூன்யன்வாங்க, மாயை சூன்யன்றாங்க. எனவே மாத்தியமிகர் மதம் பற்றி சூரியத்தில் செல்லாமை பொருட்டு உலகத்துக்கு அது வித்துன்றாங்க. வித்து என்றால் அது சூன்யம் அல்ல. வித்து என்பது ஒரு பொருள் அல்லவா, விளைகின்ற பொருள் அல்லவா, விளைக்கின்ற பொருள் அல்லவா. எனவே மாயை விளைக்கின்ற ஒரு வித்து என்று மாத்தியமிகராக இருக்கின்ற பௌத்தரை மறுக்கிறார். உலகத்திற்கு வித்துமா என்றும். கணிகவாதிகள், கணிகவாதம் பௌத்தத்தில் கணபங்கவாதிகள், அவங்க மதம் பற்றி சார்பிலே செல்லும் என்றால் ஒரு சார்பிலே தோன்றும்ன்றாங்க. மாயை என்பது ஒரு சார்பிலே தோன்றும் என்று சொல்றாங்க இல்லையா? அது கிடையாது, அது சார்பிலே தோன்றவில்லை, அது தனியான ஒரு பொருள். எனவே நித்தமா என்றும். நித்தம் என்ற வார்த்தை கணிகவாதிகளுடைய கொள்கையை மறுக்கிறார். நித்தம் என்றும். அது உலோகாயுத மதம் பற்றி பூதங்களில் செல்லாமை. மாயை ஒரு பூதம்ன்றாங்க, அது பூதம் அல்ல, அது அருவப்பொருள், அருவா என்றும். அப்புறம் வைசேடிகர் தர்க்க மதம், அவங்க என்ன சொல்றாங்க? வைசேடிகர் முதலியோர் மதம் பற்றி பரமாணுக்கள், மாயை பரமாணுன்றாங்க, அது இல்லை என்பதனால எங்கும் வியாபம். அணு என்றால் அது வியாபகம் அல்ல, ஏகதேசம். ஆனால் மாயை வியாபகம் அல்லவா, எனவே எங்கும் வியாபியா என்றும். சாங்கியர் மதம் பற்றி முக்குணங்களில் செல்லாமை. மாயை ஒரு குணம்ன்றாங்க, அது குணம் என்கிறார்கள், அது அல்ல என்பதனால் இது ஏக நிலை. அது முக்குணம் அல்ல, மூன்று குணம் அல்ல, ஏக ஒன்றுதான், ஒரே பொருள்தான், ஏக நிலைதான் என்றும். பாஸ்கரியர் மதம், மாயாவாதியுள்ள பாஸ்கரிய மதம், அதை பற்றி பிரம்மத்தில் செல்லாமை பொருட்டு மாயை பிரம்மம் தான் என்கிறார்கள். அதனால விமலனுக்கு சக்தி, அது விமலனுக்கு சக்தியாக இருக்கிறது என்றும். அவர் அதுவும் சிவாத்திவித மதம் பற்றி சிற்சக்தின்றாங்க. மாயை சிற்சக்தி என்கிறார்கள் சிவாத்திவிதர்கள். அது சிற்றத்தில் செல்லாமை பொருட்டு அது அசித்தாய், மாயை அசித்து அறிவில்லாது சடப்பொருள் என்றும். அது மாயாவாதம் பற்றி அனிர்வச்சனம் என்று சொல்லக்கூடாது, அது அனிர்வச்சனம் அல்ல, அது மலம், வைத்ததோர் மலம், அது மலமாக சொல்ல வேண்டும் என்றும். இத்தன்மைத்தாகிய மாயையை ஆணவ மலம் போல் மயக்கமே செய்யும் என்கின்ற சைவர்கள் ஒரு சாரார் மாயை மயக்கக்கூடியது என்கிறார்கள். இல்லை, அதை மறுப்பதற்காக மயக்கமும் செய்யலாம், அது மயக்கமே செய்யாது, சில இடங்களே மயக்குவது போல தெரியலாம், உலகப் பொருள்களை மட்டும் காட்டுவே தவிர இறைவனை காட்டாது. எனவே அது மயக்கம். உலகப் பொருளை காட்டுகிற பொழுது அது மயக்கம் இல்லாமல் விளக்கமாக இருக்கிறது. இறைவனை காட்டுகிற பொழுது அது மறைப்பை தருகிறது, எனவே அது மயக்கம் செய்யும் என்று இப்படி மாயனுடைய இலக்கணத்தை சொல்றார். எத்தனை மதங்களை மறுத்திருக்கிறான்னு பார்க்கிறோம். மாத்தியமிகர், சணபங்கவாதிகள், லோகாயுதர், வைசேடிகர், சாங்கியர், பாஸ்கரிய மதம், சிவாத்திவித மதம், மாயாவாதி மதம், அப்புறம் ஆணவ மலமும் இருக்க சைவவாதிகள் ஒருவர் என்று இத்தனை மதங்களை மறுத்து இந்த ஒரு பாட்டை எழுதியிருக்கிறார். எனவே மாயனுடைய விளக்கம் என்ன என்று கேட்பாங்க. அதுக்கு இந்த பாட்டு மிக முக்கியமாக படித்துட்டு நீங்க விளக்க வேண்டும் என்று பார்க்கிறோம். அதற்கு பின்னால் மாயிலே தோன்றுகின்ற பொருள்கள் என்றெல்லாம் சொல்லுகிறார். இவையெல்லாம் தத்துவங்கள் தோன்றுகின்றன என்று வைத்து நான் சுருக்கமாக சொல்லிடுறேன். 36 தத்துவங்கள். மாயை சொல்ற பொழுது சுத்த மாயை, அசுத்த மாயை, பிரகிருதி மாயை என்று மூன்றாக சொல்றோம். சுத்த மாயிலே வாக்குகள் எல்லாம் தோன்றும், பஞ்ச கலைகள் தோன்றும் என்று நாம சொல்றோம். இந்த விளக்கெல்லாம் அப்புறம் பார்த்துங்க. சுத்தமாயில வாக்கு தோன்றும், சுத்தமாயிலே பஞ்சகலைகள் தோன்றும், அசுத்தமாயிலே பொருள்கள், காலம், நியதி போன்ற பொருள்கள் தோன்றும். பிரகிருதி மாயிலே ஆன்ம தத்துவம் தோன்றும். 24 தத்துவம், 3 குணங்கள், சித்தம், அகங்காரம், புத்தி, மனம், அப்புறம் ஞானேந்திரியம், கர்மேந்திரியம், தன்மாத்திரை, மகாபூதம் என்று ஆன்ம தத்துவம் 24. வித்யா தத்துவமாக இருக்கின்ற பொருள்கள் காலம், நியதி, கலை, வித்தை, அராகம் என்ற அந்த 6. சிவதத்துவமாக இருக்கின்றதுல வாக்கும் பஞ்சகலையும் தோன்றும் என்று அதுதான் இங்கே எல்லாம் அவர் வரிசையா சொல்ல போறார். சித்தம் என்றால் என்ன என்பதை மட்டும் நான் ஒரு வார்த்தை சொல்லி வைக்கிறேன். ஏன்னா மனம், புத்தி, சித்தம், அகங்காரத்துல சித்தம், ஏன்னா சித்தாந்தம் படிக்கிறோம்.
எனவே சித்தம் என்றால் என்ன என்றால், சைவ சித்தாந்தம் என்ன சொல்கிறது? 3 குணங்கள் இருக்கு இல்லையா? சாத்வீகம், ராஜசம், தாமசம். இந்த 3 குணங்களும் வெளிப்படாமல் அடங்கி இருந்தால் அது மூலப்பகுதி, அதாவது பிரகிருதி மாயை என்று சொல்லலாம். சாத்வீகம், ராஜசம், தாமசம் இந்த 3 குணங்களும் வெளிப்படாமல் அடங்கி இருந்தால் அது மூலப்பகுதி. அடுத்த ஸ்டேஜ், அந்த மூலப்பகுதியிலிருந்து சாத்வீக, ராஜச, தாமசம் சமமாக வெளிப்பட்டால் அது சித்தம். வெளிப்படாத அவ்வியக்த நிலை, வெளிப்படாத அவ்வியக்த நிலை அது மூலப்பகுதி அல்லது பிரகிருதி மாயை. சமமாக வெளிப்பட்டால் அது சித்தம் என்று 3 குணங்களும் சமமாக வெளிப்பட்டால் சித்தம். அந்த 3 குணத்துல சாத்வீக குணம் மேற்பட்டால் அது புத்தி, ராஜச குணம் மேற்பட்டால் அது ஆங்காரம். அந்த ஆங்காரத்தினுடைய சாத்வீக பகுதியிலே மனம் தோன்றும் என்றெல்லாம் நமக்கு அந்த சிவதத்துவம் 5, வித்யா தத்துவம் 7, ஆன்ம தத்துவம் 24 என்று 36 தத்துவங்களை நாம் அங்கே சொல்லுகிறோம் என்று பார்க்கிறோம். அதையெல்லாம் தான் இந்த பாடல்ல சொல்லுகிறார். அதையெல்லாம் நம்ம எல்லாவற்றையும் நம்ம இந்த வகுப்பில் விளக்க முடியாது. இந்த தத்துவங்கள் 36 என்பது என்ன என்று இன்னும் வைத்துக் கொள்ள வேண்டும். அதையெல்லாம் சொல்லி முடித்த பின்னால் இன்னொரு பாட்டு, 176வது பாட்டு, மும்மலம் நெல்லினுக்கு முளையோடு தவிடுன்றார் பாருங்க. அந்த பாட்டு முக்கியம். மும்மலம் 176 அதான் 176 மும்மலம் நெல்லினுக்கு அதான். அது என்ன சொல்றாரு? 3 மலம், ஆணவம், கன்மம், மாயை 3 இருக்கு இல்லையா? அதுக்கு நெல், முளை, நெல்லினுக்கு முளை, தவிடு, உமி என்று 3 சொல்ற. அது உதாரணம் சொல்ற. நெல் விளையுது இல்லையா? நெல் விளைகிற பொழுது அந்த நெல் விதைச்சோம்னா அதுல தவிடு இருக்கும், உமி இருக்கும், முளைக்கின்ற சக்தி இருக்கும். ஒரு நெல்லை விதைக்கிறோம் என்று சொன்னால் முளைக்கிற சக்தி இருக்கு இல்லையா? அந்த முளைக்கிற சக்தி தான் கர்மம். மும்மலத்துல கர்மம் தான் முளைக்கிற சக்தி. தவிடு இருக்கு இல்லையா? தவிடுதான் மாயை. உமி இருக்கு இல்லையா? அதுதான் ஆணவம். நல்லா நினைவைத்துக் கொள்ளுங்க. மும்மலம் நெல்லினுக்கு முளையோடு தவிடு உமின்றார் இல்லையா பாட்டுல? நம்பர் செய்து அணிவினை மறைக்கின்றார், அதெல்லாம் வேண்டாம். நமக்கு மும்மலம் நெல்லினுக்கு முளையோடு தவிடுனார் பாருங்க. 3 மலத்துல முளைக்கின்ற சக்தி இருக்கு இல்லையா? நெல்லில் முளைத்தல் சக்தி இருக்கு இல்லையா? அந்த முளைத்தல் சக்தி என்பது கர்மம். அந்த முளைக்கின்றவர்கள் பாதுகாப்பா இருப்பது தவிடு, அது மாயை. முளைப்பதற்கு உதவி செய்வது உமி, அது ஆணவம். நெல்லுல உமி இல்லை என்றால் முளைக்காது. ஆணவம் இல்லை என்றால் கர்மம் மாயெல்லாம் வராது நமக்கு. அந்த ஆணவம் மிக முக்கியம். அது உமி போலன்னாங்க. அது முளைப்பதற்கு உதவி செய்கிறது. ஔவையார் ஒரு பாட்டு பாடியிருக்கிறார். அந்த பாட்டை மேற்கோள் காட்டுங்க. பண்டு முளைப்பது அரிசியே ஆனாலும் விண்டு உமி போனால் முளையாதான். மேலே கேப் மாதிரி இருக்கு இல்லையா நெல்லுல? அந்த கேப் மாதிரி இருக்கிற உமி, அந்த தவிடு உமியை எடுத்துட்டீங்கன்னா முளைக்காது. எனவே முளைப்பது எது என்றால் அரிசி, அதுதான் விதை. அந்த அரிசி என்ற விதை முளைக்கிறது. அந்த அரிசி முளைப்பதற்குள்ள சக்தி அது கர்மம். அது முளைப்பதற்கு உதவி செய்வது தவிடு, அதுதான் மாயை. அது வெளியே வர வேண்டும் என்றால் அதுக்கு உமி முக்கியம். முளையாக வருவதற்கு உமி முக்கியம். அதனால ஆணவம், கர்மம், மாயை 3ஐயும் மும்மலம் நெல்லினுக்கு முளையோடு தவிடு உமின்னு சொல்லிட்டு நெல்லுக்குள்ளே இருக்கிற அரிசிதான் ஆன்மா என்றது 4ஐயும் சொல்லணும். அரிசி ஆன்மா, முளைத்தல் சக்தி கர்மம், முளைப்பதற்கு உதவுகின்றது மாயை, முளைப்பதற்கு வெளியே வருவதற்கு உதவி செய்வது உமி என்று அந்த பாட்டை மும்மலம் என்று சொன்னார் என்று பார்க்கிறோம். அதற்கு அடுத்து ஒன்று சொல்லுகிறார். 4 வகை பிறப்பு நமக்கு இருக்கிறது. அண்டசம், ஸ்வேதசம், உத்பீஜம், சராயுசம் என்று 4 வகையான பிறப்பு வகை. முட்டைகளை பிறக்கலாம், வியர்வை ரத்தம் போன்றவற்றை பிறக்கலாம். உத்பீஜம் என்றால் பீஜம், விதை மூலமாக வரலாம். சராயுசம் என்றால் கர்ப்பப்பையிலே, கருப்பையிலே வரலாம். அதனால்
அந்த 4 வகை பிறப்பு 84,100,000 யோனி பேதம்ன்றார். எண் தரும் 4 84,100,000 84 லட்சம் யோனி பேதங்கள்ல பிறவி உண்டு என்கிறார். இந்த பிறவியில நமக்கு என்ன பிறவி கொடுத்திருக்கிறான் பெருமான் என்றால் மானிட பிறவி கொடுத்திருக்கிறான். எப்படி? எவ்வளவோ பிறவி, 84 லட்சம் யோனி பேதம். அதுல மானுட பிறவி நமக்கு வகுத்திருக்கிறான் என்றால் என்ன சொல்றார் பாருங்க. அந்த 3 பாட்டு முக்கியம். 180, 181, 182 அந்த 3 நமக்கு முக்கியமான பாட்டு. நரர்பயில் தேயம் தன்னில் நான்மறை பயிலா நாட்டில் பிறவுதல் ஒழிந்து தோன்றல் மிக்க புண்ணியத்தான் ஆகும். தரையினில் கீழை விட்டு தவம் செய் சாதியில் வந்து பரசமயங்களில் செல்லா பாக்கியம் பண்ணுனாதேன்னார். பிறக்கிற பொழுது மக்கள் வாழுகின்ற பேர் நாட்டில் பிறக்கணும். முதல்ல மக்கள் அமெரிக்காவில் இருக்கிறான், இங்கிலாந்துல இருக்கிறான், எல்லா இடத்துல தான் இருக்கிறான். ஆனால் நான்மறை பயிலா நாடு அல்ல, வேதங்கள் இல்லாத நாடு. எனவே வேதங்கள் பயில்கின்ற நாடு இந்தியா, தமிழ்நாடு. எனவே அந்த நாட்டில் பிறக்கணும். மக்கள் வாழுகின்ற நாடு நான்மறை பயில்கின்ற நாட்டில் பிறக்கணும். அது புண்ணியம் முதல்ல. அப்புறம் பிறக்கிற பொழுது தவம் செய் சாதி, இறைவனை வணங்குகின்ற கடவுள் நம்பிக்கையுடைய அந்த குலத்துல பிறக்கணும். அந்த குலத்துல பிறந்து பரசமயங்கள் வேற ஜாதி வேற சமயத்துக்கு போயிடக்கூடாது. கிறிஸ்துவ இஸ்லாம் போல மற்ற சமயங்களுக்கு போகக்கூடாது. போகாமல் இருந்தால் அது பாக்கியம் என்று முதல் பாட்டில் சொன்னார். சொல்லிட்டு என்ன சொல்றார்? வாழ்வெனும் மையல் விட்டு வறுமையாம் சிறுமை தப்பி தாழ்வெனும் தன்மையோடு சைவமாம் சமயம் சார் ஊழ்வெல் அரிது. எவ்வளவுதான் இருந்தாலும் சமயத்துல தமிழ்நாட்டுல வைத்தியத்துல போயிடுறாங்க. சில பேர் வேறு வேறு தெய்வங்களை கும்பிடுறாங்க. சைவம் சாரது ரொம்ப குறையும். அந்த சைவம் சார வேண்டும் என்றால் சைவமாம் சமயம் சாரும் ஊழ் பெறல் அரிது. அந்த வினை வருவது ரொம்ப கஷ்டம். அந்த வினை நமக்கு வாய்க்க வேண்டும், சைவனா பிறக்கணும்ன்றார். அதுதான் சொன்னார் மானுட பிறவி. எத்தனையோ பிறவி இருக்கிறது, எத்தனையோ பிறவி இருக்கிறது. ஊர்வ 11 9 மானுடன்னு 7 வகையான பிறப்பை சொல்றாங்க. அதுல மானுட பிறவியை வகுத்தான் பெருமான் நமக்கு கொடுத்திருக்கிற மானுட பிறவி. வகுத்தது மனவாக்கு காய மானிடத்தைந்தாடும் அரண்மனைக்காக மனம் மொழி மெய்களால் ஆனைந்தாளுகின்ற சிவபெருமானை வணங்க வேண்டும் அல்லவா? அது பூமியில் தான் வணங்க வேண்டும். ஏன்னா இந்த பூமி என்பது கர்ம பூமி, நிலவுலகம் கர்ம பூமி, வானுலகம் போக பூமி. அங்க பூஜை பண்ண முடியாது. அதுதான் உமையம்மை காஞ்சிபுரத்துல வந்து பூஜை பண்ணாங்க. இந்திரன் மதுரையில போய் பூஜை பண்ணான். எல்லாரும் நிலத்துக்கு வந்துதான் பூஜை பண்ணாங்க. அதனால வானிடத்தவரும் மண்மேல் வந்து அரண்தனை அர்ச்சிப்பார்கள் அல்லவா? எனவே ஊனிடத்து உலர்கின்ற நாம் எல்லாம் பூஜை செய்யாமல் இருக்கக்கூடாது. மானிடப் பிறவி நமக்கு தந்திருப்பதாலே மனுமொழிமைகளால் பெருமானை வணங்கினால் இந்த பிறவி இல்லாமல் செய்வான் பெருமான் என்ற விஷயத்தை அந்த 2ஆம் சூத்திரத்தில் இறுதியாக சொல்லி முடிக்கிறார். இப்படி பெருமானை பற்றி எல்லாம் தெரிந்து கொண்டு இந்த பிறவி நமக்கு மானிடப் பிறவி வாய்த்தது நந்தமக்கு இதோர் பிறவி மதித்திடும் என்று அப்பர் பெருமான் சொல்லுகிறார். அரிதறிது மானிடராய் பிறத்தல் அரிது என்கிறார் ஔவையார். எண்ணறிய பிறவிதல் மானிடப் பிறவிதான் யாதினும் அரிதறிதுகான் என்கிறார் தாயுமானவர். எனவே அப்படிப்பட்ட மானிடப் பிறவி நமக்கு தந்திருக்கிறான். மானிடப் பிறவியை வந்து நாம் சைவ சித்தாந்தத்தை படிக்கிறோம். சைவ சித்தாந்தத்தை படித்தவருடைய முடிவாக பெருமானை சிவபெருமானை வணங்கி வழிபட வேண்டும் மனமுடிமைகளால் என்பதை அந்த 2ஆம் சூத்திரத்திலே சொல்லி முடிக்கிறார் என்பதோடு இந்த 2ஆம் சூத்திரத்தினுடைய கருத்தை நாம் தொகுத்து சொன்னதாக நாம் இன்றைக்கு நான் நிறைவு செய்கின்றேன். நாளைக்கு 3ஆம் சந்திரன் நான் ஏற்கனவே அதை ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. அதை நீங்க நாளைக்கு கேட்கலாம். ஏதாவது இப்பொழுது சந்தேகம் இருந்தால் நீங்க கொஞ்சம் கேட்கலாம், இல்லை என்றால் அவன் நிறைவு செய்யலாம். ஐயா முக்குணங்கள் சமமா இருக்கும்போது சித்தம் சொன்னீங்க. ஆமா ஆமா ஆமா. அடுத்ததுங்கய்யா, அதாவது வெளிப்படாம போனா மூலப்பகுதி, வெளிப்படாம இருந்தால் வெளிப்படாம இருந்தா பிரகிருதி மாயை அது மூலப்பகுதின்னு சொல்லலாம். சமமா வெளிப்பட்டால் சித்தம். சித்தம். ஐயா ஐயா வணக்கம் ஐயா. மதிவாணன். வகுப்பு ரொம்ப அருமையா இருந்தது ஐயா. 1-2 பாட்டுக்கு இவ்வளவு விஷயம் சொல்றீங்களே. நாங்க மொத்தம் தெரிஞ்சுக்கிறோம். என்ன பேரு பெற்றவர்கள் சார் நாங்க. என்ன அருமை, என்ன அருமையான தத்துவங்கள் ஒன்னொன்னும் ரொம்ப அருமை ஐயா.
மகிழ்ச்சியா, ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா வாய்ப்பு கிடைக்கும் போது எங்களுக்கு இந்த 2ஆம் சூத்திரமாவது கொஞ்சம் மொத்தமா எடுங்க ஐயா. இப்போ நாம எல்லா பாடலும் கொஞ்சம் இது பண்ற மாதிரி. 3 வருடமா சித்தியார் நடத்துறங்க மலேசியா 3 வருஷமா நடத்திட்டு இருக்கோம். சரிங்க ஐயா. ஆமா, வாய்ப்பு கிடைக்கும், பார்ப்போம், சந்திக்கலாம், பார்ப்போம். சரிங்க ஐயா, சரிங்க ஐயா. நன்றி ஐயா. ரொம்ப மகிழ்ச்சி, உங்களுடைய ஆர்வத்துக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி. நன்றி ஐயா. சுமதிமா சொல்லுங்கம்மா. 2ஆம் சூத்திரம் ரொம்ப முக்கியமானதெல்லாம் சொன்னீங்கய்யா. ரொம்ப தெளிவா இருந்துச்சு. எனக்கு ஐயப்பாடுகள் நிறைய தீர்ந்துச்சு. தெய்வசிகாமன் ஐயாக்கிட்டே கேட்டிருந்தேன், இந்த மாயாவாதி அந்த கொள்கை சமயம் சார்ந்ததா என்னங்கிறது ஒரு தெளிவு இல்லாம இருந்தேங்கய்யா. இன்னைக்கு நீங்க தெளிவுபடுத்திட்டீங்க. அந்த மாயாவாதம்ங்கிறது ஒரு சமயம் அப்படிங்கறத இப்ப தெரிஞ்சுக்கிட்டேங்க. மிக்க நன்றிங்க. ரொம்ப தெளிவா இருந்தது. மகிழ்ச்சிமா. ரொம்ப நன்றி. ஐயா வணக்கம். பாலநாராயணியம்மா சொல்லுங்கம்மா. ஐயா, இந்த தோல் அப்படி உரிப்பதுக்கும் இந்த யாக்கைக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னங்க ஐயா? அதாவது உடம்பு மாறல, தோல் மட்டும்தான் மாறுது. அந்த பாம்பு தோலை உரிப்பது போலன்ற இல்லையா, அது உங்களுக்கு அந்த பன்னகம் அந்த பாட்டு தானே. அந்த உடம்பு கொஞ்சம் இருங்க. பாம்புடைய தோல் உரிக்கப்பட்டாலும் பாம்புடைய உடல் மாறல. அதுபோல் நமக்கு இந்த பிறவியே இந்த உடம்புல மானிட பிறவி இருந்தால் அதே பிறவி மானிட பிறவியாக கூட வரலாம். அப்படி வந்தால் அது பாம்பு தோலை உரிப்பது போல. இந்த உடம்பு மாறி போச்சுன்னு சொன்னா அதுதான் அச்சு மாறுதல் சொன்னோம், யாக்கை மாறுதல் சொன்னோம். அது பரகாய பிரவேசம் போலன்னு சொன்னோம். சொல்றது புரியுதுங்களா? நான் சொல்றது வேற உடம்பு மாதிரி வந்ததுன்னா யாக்கை, அதே வந்ததுன்னா பாம்பு தோல். இப்ப நம்ம மானிட இந்த பிறகு மானிடா இருக்கிறோம், அடுத்த பிறகு நமக்கு மானிடா சொன்னா அது பாம்பு தோல் உரிப்பது போல. இந்த பிறவி இருந்து விட்டு அடுத்த பிறகு வேற மாதிரி பிறக்கிறோம்னு சொன்னா அது பரகாயம் போல. அதான் யாக்கைன்னு. ஓகேங்க, நன்றிங்க ஐயா. வாசுகி அவ்வை பாட்டு ஒண்ணு சொன்னீங்கல்ல, ஆரம்பம் என்னங்க ஐயா அது? பண்டு முளைப்பது அரிசியே ஆனாலும் பாட்டு சொன்னாங்கம்மா ஐயா. பண்டு முளைப்பது அரிசியே ஆனாலும் விண்டு உமி போனாலும் முளையாதாம். வண்டு முளைப்பது. நன்றிங்க ஐயா. பண்டுமா, பண்டு முன்பு பாதான் பண்ண முன்னே முளைப்பது. ஓகே, நன்றிங்க ஐயா. சரிங்கம்மா, நிறைவு பண்ணிக்கலாமா? எல்லாம் மற்றவங்க பேசாம இருக்கிறாங்க. மோகனப்பிரியா, ஷர்மிளா, லோகநாத சார், மணிமேகலை, ருக்மணி, சீதாலட்சுமி எல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஜனனி எல்லாம் பேசாம இருக்கிறாங்க. ஐயா வணக்கம், சீதாலட்சுமி பேசுறேன். சொல்லுங்க சீதாலட்சுமி. நான் சமீபத்துலதான் வந்தேன். எனக்கு நிறைய சந்தேகம் இருக்கு. அறிவார்ந்த சபை, அதனால நான் அமைதியாயிட்டேன். நான் இன்னும் கொஞ்சம் தெளிவுபடுத்திட்டு வரேன் ஐயா. நிறைய இருக்கு சந்தேகம். இது பெரிய சப்ஜெக்ட் இல்லைங்களையா, அதனால வந்து பெரிய வேகமான அவங்களே நம்ம நேரம் அவ்வளவுதான். ஆனாலும் அந்த அதுக்குள்ள மொத்தம் உள்வாங்கிறது கொஞ்சம் சிரமமா இருக்கு. அதாவது புரியாம இல்ல, ஆனா நீங்க சொன்னதை வந்து திரும்பி நாங்க திங்க் பண்றதுக்கே கொஞ்சம் நேரம் ஆகுது. அதுதானே ஒரு சின்ன விஷயம். இப்ப பசுபதி பாசம் எல்லாம் ஒரே நேரத்துலதான் இருந்தது, அதுக்கு எதுக்குமே வித்தியாசம் கிடையாதுன்னு கைலை அறக்கட்டளை துரைசாமி ஐயா வகுப்பு, அது வந்து கொஞ்சம் முன்னாடி எனக்கு இப்போ இந்த வகுப்பு நடக்கிறது தெரியாது. இதுக்கு முன்னாடி நான் அங்க அட்டெண்ட் பண்ணும்போது அது அப்படி அவங்க சொன்னாங்க. இப்போ நீங்க விதை மரம் முதலா அப்படின்னு கேட்கும்போது அத அப்ப திருப்பி அந்த உயிர் அது அந்த ஒரு கேள்வி திருப்பி வருது இல்லைங்களா? இல்ல நீங்க சொல்றது நான் அதை விளக்கல. என்ன அது நமக்கு நேரம் கொஞ்சம் ஆகும், பாடத்தை முடிக்கணும். வேற வகுப்புல கூட நீங்க விளக்கம் கொடுக்கலாம். இப்போ உங்க நேரத்தை நான் இன்னொரு முறை நான் விளக்குறேன். அந்த விளக்கத்தை நான் சொல்றேன். சரிங்க ஐயா, சரிங்க. அது முக்கியமான இடம், நீ தெரிஞ்சுக்க வேண்டிய இடம் தான். சொல்ல அடுத்த வகுப்புல சொல்லலாம். சரிங்க ஐயா, சரிங்க. நன்றிங்க. உங்களை டீச்சரா கொடுத்த இறைவனுக்கு நன்றி. அதுக்கு வேற என்ன சொல்ல, யாருக்கு சொல்றதுன்னு தெரியல. உண்மையிலேயே சங்கரா காலேஜ்ல நாங்க வந்ததுனால இந்த வயசுலயாவது
இந்த வயசுலயாவது நமக்கு அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சதுங்கும் போது உண்மையிலேயே பெரிய சந்தோஷம் அது. மிகவும் நன்றிங்க சிவாய் நமசிவாயம். உங்க தாள்களை எங்க மனம் மொழி அப்படி இல்லைங்க. அதாவது இருக்கிறது பெருசு இல்லைங்க உலகத்துல. அனைத்தும் இந்த அடுத்தவங்களுக்கு விளக்குற அளவுக்கு நீங்க இதை படிச்சுக்கோங்க. ஒரு தடவை எங்களுக்கு புரியல, உங்க அடுத்தவங்க விளக்குற அளவுக்கு நீங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னா உங்களுக்கு டீச்சரை குருவா கொள்றதுக்கு நாங்க செஞ்ச தவ பையன் தான் சொல்லணும். நன்றிங்க ஐயா. நிறைவு பண்ணிடலாங்களா ஐயா? சரிங்க சரிங்க. நிறைவா ஐயா கிருஷ்ணமூர்த்தி ஐயா இருக்கீங்களா உள்ள? இதுல இல்ல 7 பேர்ல இருக்கிறாங்களான்னு தெரியல. சரிங்க 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 சரிங்க. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. பெரியோர்களே, இதுகாரும் நம்முடைய சித்தாந்த சரபம் பேராசிரியர் ஐயா அவர்களுக்கே உரிய அந்த பாணியிலே எளிமையாகவும் செறிவாகவும் நமக்கு 2வது சூத்திரத்திற்கான பொருளை எடுத்து விளக்கினார்கள். பொதுவாக ஐயா அவர்களுக்கு ஒரு தொடரை கொடுத்தால் கிட்டத்தட்ட 3 மணி நேரம் பேசக்கூடிய ஆற்றல் கொண்டவர்கள். அவர்களை நாம் இந்த நேரத்திலே காலத்தினுடைய அருமை கருதி அவர்களை சுருக்க சொல்லி நாம் கேட்பதே சங்கடமாக இருக்கிறது. ஏனென்றால் அவர்கள் ஒரு பெரிய கடல். அதிலே நமக்கு இறைவன் அப்படி ஒரு வாய்ப்பை மீண்டும் ஒரு முறை வழங்க வேண்டும். அவரிடத்திலே நாம் அதை விரிவாக, அதாவது சாங்கோபமாக நாம் இப்பொழுது தெரிந்து கொள்கிறோம். ஆழமாகவும் அகலமாகவும் இன்னும் அதை நாம் அறிந்து கொள்வதற்கு அவர்களுக்கு மீண்டும் நமக்கு அவர் ஆசிரியராக இருந்து இதை தனிப்பட்ட முறையிலே நடத்த வேண்டும் என்பதையும் இந்த நேரத்திலே அவர்களுக்கு விண்ணப்பமாக வைத்துக் கொண்டு, இன்றைய தினம் சிறப்பாக வகுப்பை நமக்கு நடத்தி கொடுத்த ஐயா அவர்களுக்கு நம்முடைய சங்கரா கல்லூரியின் தமிழ்துறை சார்பாகவும் கல்லூரி முதல்வர் மற்றும் துறை தலைவர் சார்பாகவும் இந்த நேரத்திலே மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இதில் இருந்து கேட்டு பயனுற்று கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களுக்கும் இந்த நேரத்திலே மிக்க நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, எல்லாவற்றிற்கும் மூல காரணமாக இருந்து நம்ம எல்லாம் இயக்கி கொண்டிருக்கக்கூடிய ஏகம்ப பெருமானுடைய திருவருடைய காஞ்சி காமகோடி பீடாதிபதி ஜெகத்குரு ஸ்ரீ சங்கர விஜயேந்திர சரஸ்வதி சுவாமியினுடைய குருவருளையும் இந்த நேரத்திலே மனமொழி மைகளால் வணங்கி, அவர்களுக்கும் இந்த நேரத்திலே நம்முடைய நன்றிகளை அவருடைய திருப்பாதங்களிலே குறித்தாக்கி நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம். நிறைவாக வாழ்த்து. வான்முகில் வளாது பெய்க, மதிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான்மறையரங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகுள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகுள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். ரொம்ப மகிழ்ச்சிங்க. அனைவருக்கும் மகிழ்ச்சிங்க. நன்றி.